இதுதான் correct. வெள்ளை மலர்மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாள் தெள்ளுதமிழ் கலைவாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன் எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். அனைவருக்கும் வணக்கம். தத்துலோகாவும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து வழங்கும் அன்பே அனைத்தும் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியின் 4வது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 4th எடிஷன் 4வது பகுதி. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அம்சம் என்னுடைய நெடுநாள் நண்பரும் கவிமாமணியுமான திரு வாவே சுப்பிரமணியம் அவர்களுக்கு நல்லோர் விருது வழங்கப்பட இருக்கிறது. நானும் வாவேசுவும் ஒருவரை ஒருவர் மிகவும் நன்றாக அறிந்தவர்கள் என்றாலும் சில நேரங்களில் உண்மையை சொல்ல வேண்டியதுதான் இருக்கிறது. நான் சொல்ல வேண்டிய உண்மை என்னவென்றால், என்னுடைய 61 வயதில் ஒரு நாள் கூட உற்சாகம் குன்றாமல் இருக்கும் மனிதர்களுள் தலை சிறந்த மனிதராக நான் வாவேசுவை காண்கிறேன். அவருடைய எழுத்தாற்றல், அவருடைய பேச்சாற்றல், ஆங்கில புலமை, தமிழ் புலமை, அவர் பாட்டனில டாக்டரேட் வாங்கினவர். முனைவர் வாவே சுப்பிரமணியம் என்றார், பாட்டனில டாக்டரேட் வாங்கியவர். தொலைக்காட்சிகளில் இந்த குஸ் புரோகிராம் என்பதற்கு தலைவராக இருந்தார். ஆரம்பித்த காலத்தில் எத்தனையோ வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார். கண் முதல் கலப்பை வரை இன்று ரொம்ப அருமையான ஒரு நூலை எழுதியிருக்கிறார். வாவேசு எனக்கு முதலில் அறிமுகம் செய்து வைத்த நூல் இங்கே முப்பாத்தம்மன் கோவில் இருக்கிறது அல்லவா, கிரிஃபித் ரோட், டி நகர். முப்பாத்தம்மன் மீது ஒரு பதிகம் எழுதியிருக்கிறார். தான் என்னுடைய முதல் பரிச்சயம் வாவேசுவோட. விவேகானந்தா கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றி இருக்கிறார். எத்தனையோ சிறப்புகள் அவருக்கு இருந்தாலும் இந்த எந்த சிறப்புமே அவருக்கு இல்லாமற் போனாலும் அவர் தனித்து விளங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உற்சாகம் இருக்கிறது. அதுதான் மீதி எல்லாம். அவர் கவிதை என்பது அவர் சம்பாதித்தது அல்ல,
அது அவருக்கு பராசக்தி வழங்கிய வரம். நீங்கள் அது ஒன்றை மட்டும் எடுத்துவிட்டு பார்த்தீர்களானால் மீதி எல்லாமே வந்து சேர்ந்தன, ஒரு சீதனம் போல் வந்து சேர்ந்தன. ஒரு கல்விமானுக்கு எப்படி சிறப்பு வந்து சேருமோ அதுபோல் அவருடைய மீதி திறமைகள் எல்லாம் அவருக்கு வந்து சேர்ந்த திறமைகள். ஆனால் அவருடைய உயிரோடு உற்ற தன்மை என்னவென்று கேட்பீர்களானால் இந்த ஊக்கமுடைமை என்று. நான் உற்சாகம் என்கின்ற சொல்லை காட்டிலும் ஊக்கம் என்ற சொல்லை பயன்படுத்தவே விரும்புவேன். ஏனென்றால் ஊக்கம் இன்ஸ்பிரேஷன், உற்சாகம் enthusiasm. Enthusiasm is a mood, it wanes and waxes. இன்ஸ்பிரேஷன் அப்படி இல்லை. அதனால ஊக்கமுடைமைக்கு என்னுடைய உற்ற நண்பன் உதாரணமாக திகழ்வது எனக்கு மிகுந்த பெருமை கொடுக்கிறது. ஒவ்வொரு நண்பனும் மனசாட்சியினுடைய உருவாரம் என்று நான் கொண்டாடுவேன். மனசாட்சி என்னுடைய குருநாதர் சொன்னபடி ஒரு காவல் நாய். நாம் நல்ல காரியம் செய்யும் போது அது நம்மை உற்சாகப்படுத்துவதில்லை, ஆனால் சற்றே தர்மத்திலிருந்து பிறகும் போது நெல் என்று குறைக்கிறது. அதனால்தான் ஒரு காவல் நாய் என்று அவர் சொன்னார். அதையும் புறம் தள்ளிவிட்டு நாம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது மிகுதிக்கண் மேற்சென்றிடித்தற் பொருட்டு நண்பன் ஒருவன் எதிரே இருக்கிறான். அதிகாலை கோவில் ஒன்றின் கிணற்றினோரம் அமர்ந்திருக்கும் முனிவரினை பார்க்கும் போதும், அவர்தான் அதிகாலை கோவில் ஒன்றின் கிணற்றினோரம் அமர்ந்திருக்கும் முனிவரினை பார்க்கும் போதும் பதிலெல்லாம் மௌனத்தில் கிட்டும் போதும் பார்க்காத சாந்தி நெஞ்சை தட்டும் போதும் எதிரொலிக்கும் நெஞ்சொன்றை நண்பனாக எதிர்ச்சாலை வளைவினிலே நோக்கும் போதும் அதிசயங்கள் அன்றாட வாழ்வில் கிட்டும் அனுபவங்கள் ஆகும் போது என்ன சொல்வேன்? அப்படிப்பட்ட அன்றாட அதிசயமாக மனசாட்சியின் உருவாரமாக எனக்கு பராசக்தி கொடுத்த வரங்களாக விளங்குகின்ற நண்பர்களில் தலை சிறந்த நண்பர்களில் அது வாவேசுவும் சுப்புவும் அருகருகே வைத்திருப்பது எனக்கு மிகுந்த பெருமை அளிக்கிறது. ஒரு 35 ஆண்டு காலம் 75 வாவேசுவை சந்தித்த ஞாபகம் முதலில். வாவேசு மூலம்தான் எனக்கு ரவி அறிமுகம். வாவேசுவுக்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து சுப்புவினுடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கிறார். இப்படி அருமையான நண்பர் கூட்டம். எனக்கும் சுப்புவுக்கும் எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது, ஆனால் நாங்கள் உற்ற நண்பர்கள். அவருக்கு இருக்கக்கூடிய எந்த சிறப்பும் எனக்கு கிடையாது, அதை சொல்ல நல்லதா தான் சொல்றேன். அந்த வீரம், அந்த விவேகம், அந்த படிப்பு, அதுக்கெல்லாம் நான் எங்கப்பா போவேன்? அதுபோல் வாவேசுனுடைய கல்வி எனக்கு கிடையாது. எந்த சிறப்பும் இல்லாமல் எல்லா பேறுகளையும் பெற்ற பாக்கியவான் நான். நல்ல நண்பர்கள் வாய்த்தால் உங்களுக்கு எல்லாம் வாய்க்கும். என்னுடைய தந்தையார் உயிரோடு இருக்கும் வரை எனக்கு எந்த புத்தகத்தையும் படிக்க வேண்டிய தேவை இல்லாமல் இருந்தது. எதை கேட்டாலும் அவர் எடுத்து அதுல சொல்லக்கூடியவர் இல்லையா? ஒரு சொல்லுக்கு பொருள் கேட்டால் சொல்லுவார், ஆனால் ஒரு முறை கொஞ்சம் குத்தி காட்டி விட்டு சொல்லுவார். ரெஃபர் டு தி வர்ஜின் பர் டிக்ஷனரியா, ஒரு பய அது தொடர்றதில்லைன்ட்டு சொல்லுவார். அப்படி நல்ல மிகுந்த தலை சிறந்த ஒரு மனிதன், என்னுடைய மனமார்ந்த நண்பன். இன்று விருது அவர் பெறப்போகிறார். இந்த விழாவின் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியிலே கிருஷ்ணா சேட் முரளி அவர்கள் வந்த பிறகு அது நிறைவேறும். நீங்கள் எல்லோரும் இருந்து உங்களுடைய கரவொலியால் ஒரு நல்லவன் வாழ்த்தப்படுவதுதான் ரொம்ப நல்லது இல்லையா? நல்லவன் வாழ்வான், நல்லவன் வாழ்கிறான், இவன் நல்லவன் என்று சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படுகின்றான் என்கின்ற இந்த நிகழ்வுகள் நமக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பலர் இந்த பக்கத்திற்கு தாவுவதற்கு இந்த விழாக்கள், இந்த விருதுகள் மிகவும் அவசியம். அதனால்தான் குறிப்பிடுகிறேன். எனக்கு ரொம்ப சுப்புவுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. ரவி, சுப்பு, இப்பொழுது வாவேசு. ஆரம்பித்தது நம்முடைய பெரியவர் மா வைத்திலிங்கன் அவர்களுக்கு முதலில் இந்த விருது வழங்கப்பட்டது. நிறைய விருதுகள் மாதம் இப்படி இங்கே தொடர்ந்து வழங்கப்படும். இனி அன்பு அனைத்தும். இன்றைய குரல் கீர்த்தனாவின் குரலிலே இந்த வானத்திலே பொன்னால் பொறித்தது போல் அந்த குழந்தையினுடைய குரல் ஒலித்தது. அங்கே அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுவிற்கு என்போடு இயைந்த தொடர்பு. என்ன பொருள்? அரிய உயிருக்கு உடலோடு கூடிய தொடர்பை அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையினுடைய பயன் என்பார்கள். இவ்வளவு சாதாரணமாக பொருள் சொல்லும்போது காலை வச்சா நல்ல தெளிவான நீர், தெளிவாக இருக்கக்கூடிய நதியில ஆழமே தெரியாது. காலை வச்சா தான் ஆழம் தெரியும். கீழே கிடக்கிற நாணயம் கூட அப்படி எடுத்துக்கலாம் போல தெரியும்.
அது கீழே இருக்கும். காலை வச்சா அந்த கையை விட்டாதான் தெரியும். அப்படி இருக்கக்கூடியது திருக்குறளுடைய சிறப்பு. இயைந்த அப்படின்னா உண்டாகிய என்று ஒரு பொருள். அன்போடு இயைந்த உண்டாகிய ஒரு பொருள். பொருந்தி நிற்கின்ற ஒரு பொருள், ஒரு முக்கியமான பொருள் இயைந்த என்கின்ற சொல்லுக்கு. மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் அப்படிங்கிறார். கண்ணோட்டம்னா கருணை. கண்கள்ல கடவுள் கருணை வச்சிருக்கான். அந்த கண்களும் கருணையும் பொருந்தி இருக்காதவர்கள் எப்படின்னா, மரம் இருக்கிறது, மரத்தை நாம் பார்க்கிறோம், மரம் ஒருபோதும் நம்மை பார்ப்பதில்லை, அதற்கு நிகழ்கிறார். மரத்திற்கு கணுக்களாக கண்கள் இருந்தும் அவற்றால் எதையும் காண முடியாது. அவர்களுக்கு அந்த மரத்திற்கு சமானம் இவர்கள். கண்களில் கருணை இல்லாதவர்கள். பொருந்தி கண்ணோடு கண்ணு பொருந்தி இருக்கும். கண்ணோடு கருணை பொருந்தி இருக்கணும். அது அங்க போகுது வாவேசு. கோளில் பொறியில் குணமில்லது கொள்ளுதல். அங்கே கோல் என்றால் கொள்ளுதல். கலந்தால் போல் ஒற்றுமை உடைய அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இயைந்த என்ற சொல்லுக்கு. அது எங்க வைக்கிறாரு? இன்பத்துப்பால் வைக்கிறார். புலத்தலில் புத்தேள் நாடு உண்டோ நிலத்தோடு நீர் இயைந்த அன்னார் அகத்து அப்படிங்கிறார். நிலத்தோடு நீர் கலந்தாற் போல் கணவனும் மனைவியும் கலந்திருக்கிறார்கள், மனம் கலந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சின்ன சின்ன பிணக்குகள் தோன்றி அதற்கு பின் அவர்கள் கூடும்போது நேருகின்ற இன்பம் அதுக்கு தேவரோலகமும் வீடாகுமோங்கிறார். அவ்வளவு அழகான ஒரு குறள். இப்போ இந்த பொருந்தி நிற்கின்ற அன்போடு இயைந்த தொடர்புங்கிறார். பொருந்தி நிற்கின்ற இதற்கெல்லாம் அன்பு எங்கிருந்து வந்திருக்க முடியும்? நமக்கு பெரிய ஆராய்ச்சியே தேவையில்லை. இப்ப மனத்தினுடைய மூலம் என்ன, சுவாசத்தினுடைய மூலம் என்னன்னா யாருடைய விளக்கம் தேவைப்படுகிறது. அன்பு ஆண்டவரிடமிருந்து வந்திருக்கும். பராசக்தி ஒரு தீர்க்க, அதனால அவளிடமிருந்து அன்பு வந்திருக்கிறது. ரொம்ப சுலபமாக இதை விளங்கிக் கொள்ளலாம். எங்கும் பொருந்தி இருக்கிறது இந்த அன்பு. எதனால் என்று கேட்டால், தான் படைத்த படைப்பில் இறைவன் எங்கும் பொருந்தி இருக்கிறான் என்பதால். God created the universe and pervaded it and entered it, permeated it. தான் படைத்த உலகத்தில் தான் நீக்கமர எங்கும் நிறைந்து ஊடுருவி இருக்கிறான் கடவுள். அப்படி பொருந்தி இருக்கிறான். அவன் அப்படி எங்கும் பொருந்தி இருப்பதாலேயே அவன் காணப்படுவதில்லை என்று திருமூலர் அங்கலாய்க்கிறார். தீயினும் வெள்ளம், தீயை விட வெப்பமான், புனலினும் தண்ணீர், நீரை விட அவன் குளுமையானவன், ஆயினும் ஈசன் அருளறிவார் இல்லை. சேயினும் நல்லன். அதான் நம்ம சொல்லுல வடக்குல சிவன் அண்ட் போலா சங்கர் பாங்க. எவ்வளியான் உலகத்திலே ரொம்ப சுலபமா ஒருத்தர் ஏமாத்தலாம்னா அது சிவனை பிடிப்பாங்க. ஒரு காட்டுப்பு எதை போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி ஒரு சந்தோஷப்பட்டுவான். அருளின் ஒரு ஏதாவது அருள்வதற்கு தயாரா இருப்பான். அப்படி சேயினும் நல்லன், குழந்தையோட இனிமையானவன். அணியன், அணியன்னா அணுவாகிய உயிருடன் கலந்துள்ளவன், உயிரோடு பொருந்தி இருப்பான். அணியன் அப்படின்னா இங்க அணுவாகிய உயிருடன் கலந்து உள்ளவன். அப்புறம் ஒண்ணு வச்சார் பாருங்க திருமூலர், டே தாயினும் நல்லன், அம்மாவோட ரொம்ப நல்லவன்டா. அப்பதான் வரைக்கும் மனுஷனுக்கு. அருணாச்சல் பிரதேஷ்ல என் குருநாதர் எங்களை கூட்டிட்டு போயிருந்த போது நிறைய ட்ரைபல்ஸ் வந்தாங்க. ஒரு ட்ரைபுக்கும் ஒரு சில பிரத்யேகமான குணங்கள் இருக்கும். அவருடைய பண்பாடு எப்படி இருக்குங்கிறத பாருங்க. ஒருத்தரை ரொம்ப கோபம் வர வைக்கக்கூடிய வசை எது தெரியுமா? இப்போ நம்ம உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா சில பேர் கோபம் வந்துடும், இல்லைன்றத உடனே ப்ரூவ் பண்ணுவான். ரொம்ப உச்சத்துக்கோ கொலையே நடக்கக்கூடிய வசை சொல் என்ன தெரியுமா? அம்மாவிடம் பொய் சொன்னவனே அப்படின்னா. அம்மாட்ட பொய் சொன்னவன் தானே நீ கொலைக்கே போயிடும். அதை விட பெரிய பழி கிடையாது அவங்களுக்கு. அவங்க ஆதிவாசிகள், ட்ரைபல், எழுத படிக்க தெரியாதவர்கள். இந்த நாட்டில் ஈசான்ய மூலை, வீட்டுக்கு எப்படி ஈசான்யமோ அப்படி இந்த நாட்டுக்கு ஈசான்யம் அருணாச்சல் பிரதேஷ். அதில் பாதியை காணும். அது அங்க இருக்கக்கூடிய இந்த ஆதிவாசிகளுடைய கலாச்சாரம் இப்படி இருக்கிறது என்பதை என்னுடைய குருநாதர் சுட்டி காட்டுவார். தாயினும் நல்லன். அப்புறம் வச்சார் பாருங்க, அவர் முடிக்கல, தாய் சடையோனேன், விழுதுகள் மாதிரி அதை விட்டு நம்மளை பற்றிக்கொள்ள அப்பவும் தயாரா இருக்கான். தீயினும் வெய்யன், புனலினும் தண்ணியன், ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாய் சடையானேன். இதை நான் சொல்லும் போது இவ்வளவு அழகா இருக்கு. இந்த குழந்தை பாடும்போது எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க, கேளுங்க.
பாட்டோடு சேர்ந்தது, கவிதையோடு சேர்ந்தது இசையோ, எப்படி உடலோடு சேர்ந்தே வருகிறது உயிரோ, அப்படி உயிரோடு சேர்ந்தே இருக்கிறது அன்பு. அவ்வளவுதான் இந்த குறள். இதனுடைய விரிவைத்தான் இந்த பாடல்கள் மூலம் வச்சு பார்க்க போறோம். இப்ப எங்கும் பொருந்தி இருக்கிறது இந்த இறைவன், இறை என்று பார்த்து விட்டோம். ஆனா எப்படி உணர்வது? நான் ரமண மகர்ஷியை பத்தி பாடுற மாதிரி, அம்பலத்தில் ஒரு ரகசியம், அதன் பெயரே ரமண மௌனம் அப்படிமா. சீக்ரெட் இன் தி ஓப்பன். அதனால்தான் தெரிய முடியல. எப்படி உணர்வது? எங்கும் பொருந்தி இருக்கும் இறைவனை எப்படி உணர்வது? அன்பின் மூலமே. அந்த அன்புதான் எங்கெங்கும் காண கிடைக்கிறது. பார்த்தா தெரியும் நமக்கு. அன்பு என்பது எப்படி உணரப்படுவது? அது ரொம்ப முக்கியமான பொருள். குறள்ல தான் அதுக்கு எனக்கு பொருள் கிடைச்சு. அன்பு என்பது எப்படி உணரப்படுவது கேட்டா, வெளிப்படுத்துவதன் மூலமே. நீ வெளிப்படுத்துவதன் மூலம்தான் உன்னுள் அன்பு இருக்கிறது என்பது உணரப்படுகிறது. உன்னுள் அன்பு இருக்கிறது என்பதை நீ உணர்ந்த பிறகுதான் வெளியில் இருக்கக்கூடிய அன்பு உனக்கு தரிசனமாக தெரிகிறது. குறள் என்ன ஒரு அருமையான ஒரு பொருள் விளக்கம் இல்லையா? அப்போ அன்பு அது எப்படி வெளிப்படுத்துவது? வெளிப்படுத்தினாதானே உணர முடியும் சொல்றீங்க. எப்படி வெளிப்படுத்துவதுன்னா, தொண்டு மூலம், சேவை மூலம். சர்வீஸ் இஸ் லவ் இன் ஆக்ஷன். நம்ம முரளி உட்கார்ந்திருக்காரு, சேவாலயா முரளி. சேவை தான் அன்பு வெளிப்படுத்துவதற்கான சரியான வழி இல்லையா? ஒரு மீட்டிங் போட்டு அன்பா பேசுறதோ இல்ல ஒரு விஷயங்கள் சொல்றதோ அதல்ல அன்பு. கடுமையான வேலை, நாள்தோறும் செய்கின்ற தொண்டு, நாள்தோறும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்ற தொண்டு, அதுதான் அன்பை வெளிப்படுத்த மிக சிறந்த வழி. அதன் மூலம்தான் அது உணரப்படுகிறது. எனவே அன்பு சேவையாகத்தான் வெளிப்படுத்தல் வேண்டும். இதற்கு என்னென்ன உதாரணங்கள் சொல்லலாம்? எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கின்றன. தலையாய உதாரணம் பால் நினைந்து ஊட்டும் தாய். அவ்வளவுதான் முதல் உதாரணம் இல்லையா? வேற யாரும் இருக்க முடியும்? அது மனித உலகத்திலும் சரி, விலங்கினங்களிடமும் சரி, எங்க போனாலும் சரி, முதல்ல பால் நினைந்து ஊட்டும் தாய். அவள் தான் இந்த அன்பினுடைய வெளிப்பாட்டுக்கு தலை சிறந்த உதாரணம். அதே மூச்சில் இன்னொன்னு சொல்லலாம்னா, நம்முடைய மன இறுக்கங்களை தன்னுடைய மழலையால் களைகின்ற சேய், அதையும் சேர்த்து சொல்லலாம் இல்லையா? எத்தனையோ படித்து தீராத கவலை, பல பேருடைய பொன்மொழிகளை கேட்டு தீராத கவலை, ஒரு சின்னஞ்சிறு குழந்தை மழலை பேசும்போது சிதறி போகிறதே, காணாமற் போகிறதே. என்ன மாயம் அது! ஈரேழு மொழிகளிலே என்ன மொழி, கிள்ளை மொழி, கள்ளமற்ற வெள்ளை மொழி, தேவன் தந்த தெய்வ மொழி. நல்ல கண்ணதாசன் இல்லையா? அப்படியே நம்ம அதை பார்க்கும்போது நம்மை அங்கலாய்க்க வைக்கிறது. ஐயோ, பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன், பட்டாடை தொட்டிலே சிட்டு போல் படுத்திருந்தேன், அந்நாளை நினைக்கையிலே என் வயது மாறுதடா, உன்னுடன் நாடி வர உள்ளமே நாடுதடா அப்படிங்கிற. அப்ப அந்த மழலை, ஏன்னா அந்த வெகுளித்தன்மை, ஊக்கமே கள்ளமற்ற வெள்ளை உள்ளம், அதனுடைய தூய மொழி, இன்னொன்னு அம்மாவுடைய கலப்படம் இல்லாத அன்பு, அதை ஒரு உதாரணமா சொல்லலாம். இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற நம்முடைய சுற்றம், அது நம்ம அது சுப்புவே சொல்லலாம். ரமணனுடைய அம்மா எங்களுக்கு வழங்கக்கூடிய நல்ல இனிப்பு காரம் காஃபிக்காக இவனுடைய கவிதை கொடுமைகளை எல்லாம் நாங்கள் பொறுத்து கொண்டு இருந்தோம். எப்படி இவனே ஓஞ்சு போய் ஒரு 1.5 மணி நேரத்தில் நிறுத்திடுவான் சொல்லுவான். இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற சுற்றத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள். ஒரு நண்பர்கள்ட்ட மனம் விட்டு பேசுவதை போல் நம்ம யார்கிட்ட பேச முடியும்? கடவுளுடன் பேசுவதை விட இன்னும் எளிமையாக, இன்னும் விதமாக, நம்பிக்கையோடு பேசலாம். ஏன்னா ஒரு நட்புல என்ன சிறப்பு? மனசாட்சியினுடைய உருவாரம் சொன்னேன். இப்ப தோணக்கூடிய ஒரு கருத்து சொல்லலாம். நண்பருக்கு விளக்கங்கள் தேவையில்லை, விளக்கங்கள் தேவைப்பட்டால் அது நட்பே இல்லை இல்லையா? நம்புவார்க்கு விளக்கங்கள் தேவையில்லை, நம்பார்க்கு விளக்கத்தால் பயனே இல்லை. நல்லா இருக்க எம்ஜிஆர் விருத்தம். நம்புவார்க்கு விளக்கங்கள் தேவையில்லை, நம்பார்க்கு விளக்கத்தால் பயனே இல்லை. அதனால ஒரு நண்பன்னா தெரியும், இவன் இவ்வளவுதான், இவன் இப்படி, இவன் இதை செய்ய மாட்டான், இதை செய்வான்னு தெரியும் அவனுக்கு.
அந்த நண்பர் அவன் மூலமா அன்பு வெளிப்படுகிறது. மிகுதிக்க மேற்சென்று இடிக்கும் நண்பர், நிழலாக பின்னே வந்து ஒளியாக முன்னே விரியும் மனைவி, அவள் அன்பினுடைய வெளிப்பாடு. நல்லா இருக்கும். ஒரு 2 வரி பாடி பார்க்கட்டா? பரவாயில்லையா? நிழலாக பின்னே வந்து ஒளியாக முன்னே விரிவாள், கண்ணில் படாதிருந்தே கண்ணாக காவல் செய்வான், அவன் கோபம் தாபமெல்லாம் தாய் போல தாங்கிக் கொள்வான், அகல் போல சூழும் இருளை அழுகாத வாங்கிக் கொள்வாள், அண்டங்கள் பாடும் சக்தி சேலை கட்டி வந்த போது, அன்பின் புல்லாங்குழலில் சூறை காற்றே தூங்கும் போது, மண்ணில் நல்ல வண்ணம் உள்ளங்கையில் விண்ணை ஏந்தலாம், கவிதையில் கானம் போலே கடமையில் தர்மம் நின்றால், தருவதே பெறுவது என்று இரு கரம் சாய்ந்து நின்றால், பிறநலம் காணும் போது ஆனந்தம் நெஞ்சில் வந்தால், இரவின்றி பகலும் இன்றி இறைவனே உயிராய் கொண்டால், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், உள்ளங்கையில் விண்ணை ஏந்தலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், உள்ளங்கையில் விண்ணை ஏந்தலாம். நல்லா இருக்கேன். மனைவி அன்பினுடைய வெளிப்பாடு, அன்பினுடைய ஊற்று. எழுத்தறிவிக்கும் ஆசிரியர் எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்த அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இன்னும் நினைச்சு பார்த்திருக்கேன். என்ன பாடா படித்திருப்பேன். என்னுடைய கணக்கு வாத்தியார் கண்ணெல்லாம் தண்ணி வர கேட்பேன், எப்படி இவ்வளவு மீடியாக்கிறா இருக்க நீ, எப்படி உருப்படியே முடியாது எப்படி கேட்பான். எழுத்து போய் கேட்பேன், எப்படி எதுவுமே புரியும், எப்படிதான் இருப்ப நீ, எப்படா இப்படிதான் பாவம் அவரால் மூச்சை போட்டு விழுந்துருவாரு, எனக்கு வராது, நான் என்ன செய்ய. ஆனா எவ்வளவு கருணையோடு அவர் தான், அந்த கணக்கு வாத்தியார் தான் SSLC முடிச்சு அப்ப ஆட்டோகிராஃப் வாங்குவோம். ஞாபகம் இருக்கா சார்? ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஆட்டோகிராஃப் வாங்குவோம். அவர் எழுதி கொடுத்தாரு, என்ன பார்த்து நீடா ஒரு மாதிரி விழுகிட்ட, ஆனா ஒரு வாசனை எழுதி கொடுத்தார். லவ் இஸ் a thing which cannot be given, it always comes back எழுதி கொடுத்தார். வாழ்க்கையில மறக்க முடியாத வாசம். 15 வயசுல அவர் எழுதி கொடுத்து இன்னும் 46 வயசா எனக்கு ஞாபகம் இருக்கு. என் அனுபவமாகி விட்டது அந்த வாசகம். லவ் இஸ் a thing which cannot be given. அன்பு என்பது வழங்கப்பட முடியாதது, அது திரும்பி வரும். ஏன் வழங்கப்பட முடியாது? அன்பில் தானே வாழ்கிறோம். அது உன் ஆளுமைக்கு உட்பட்ட ஒன்றா, பொருளா, புகழா, விருதா, பதவியா? இல்லையே. அதனுடைய தயவில் தானே வாழும். நீரிலே வாழும் மீன் நீரை குளிப்பாட்ட நீரெடுக்க போதல் நடக்கின்ற காரியமா? இன்னொருத்தர் நம்ம அன்பு போய் கொடுக்க முடியுமா? அன்பு தயவில் தானே வாழுறோம். சுவாசத்தின் சுவாசம், ஜோத்து சே ஜோத், பிராணிக்கே பிரான், அதெல்லாம் அன்பு. ஒரே நதி, அதுல 2 மீன்கள், ஒரு மீனுக்கு தாகம் வந்து இன்னொரு மீன் தண்ணி கொண்டு வருமா? அதென்ன அன்பு செய்தல்? அன்பு வெளிப்படுத்துவதன் மூலம் உணரப்படுவது, அவ்வளவுதான். தண்ணீருக்கு தர, அப்ப அது தெரித்து வெளியே வரும். திவலையாக துவங்கி தாரை தாரையாக இறங்கி வெள்ளமாக பெருகி வரும். கன்வெர்ட் யுவர் செல்ஃப், அந்த மாதிரி இல்லையா? கான்டியூட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அப்படி இருக்கணும். எனவே அப்பேற்பட்ட அன்பு உள்ளவன் ஆசிரியன். எப்படி அவங்க ஏற்றினதுதான் இன்னைக்கு. வேற என்ன தெரியும்? தமிழ் தெரியுமா, ஆங்கிலம் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அன்றைக்கு அந்த வகுப்பிலே வறுமையில் செம்மையாக வாழ்ந்த என்னுடைய ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்ததுதான் இன்றைக்கு எனக்கு சோறு போடுவது மட்டுமல்ல, மனசு நிமிர்த்தி இந்த தெருவிலே நடக்க விடுவது என்றால் I owe it all to those teachers who were very rich in their poverty. அது மாதிரி எந்த விதமான அதான் தகவல், என்ன கேலிபர். அவங்களுக்கு 2 செட்டு ட்ரெஸ் இருக்குமா, 3 செட்டு ட்ரெஸ் இருக்குமா, அவ்வளவுதான் இருக்கும் அவங்களுக்கு. அப்படிதான் இருந்தாங்க. அது இஸ்திரி பண்றதுக்கு இப்ப காசு கிடையாது, அதை போட்டுத்தான் வரும். ஆனா என்ன கம்பீரம், என்ன ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருந்து. அப்படி படிப்பு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் இருந்தார்கள் இந்த நாட்டில். இன்னைக்கு டீச்சர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் நாட் a source of inspiration. இது மாதிரி
அந்த ஆசிரியனுடைய அன்பு தலை சிறந்தது. ஏன் இந்த உதாரணங்கள் சொல்லி வருகிறேன்னா, இந்த உதாரணங்கள் எதிலுமே எதிர்பார்ப்பு கிடையாது. எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா லவ் பிகம்ஸ் ட்ரேட், அன்பு வியாபாரம் ஆகிவிடும். எதிர்பார்ப்பு கிடையாது இதுல. இன்னொன்று வச்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் ஆசிரியருக்கு மேல குரு போனா அப்புறம் வேற எதுவும் என்னால் பேச முடியாது. குருவை காட்டிலும் அன்பு செலுத்தக்கூடிய யாருமே இருக்க முடியாது. I may not approve you, yet I love you, your குருஜி. நம்முடைய நடத்தையிலே ஒரு பிசிறு இருந்ததுன்னா அதை ஒன்றும் அங்கீகரிச்சிட மாட்டாரு. அதை கண்டித்தபடிதான் அன்பும் செய்வார், அன்பும் காட்டுவார். அது தப்பு தான், ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இது குருவினுடைய அன்பு. ஆமா, I will not approve you, but I love you அப்படின்னு ரவியான ஒரு வாசல். எதை விட்டுருங்க, பெரிய உதாரணம் விட்டுருங்க, சின்ன உதாரணங்கள் எடுத்துங்க. எப்போ திருப்பி 1000 வாட்டு சொன்னாலும் எனக்கு அழுக்காத உதாரணம் இது தெரியுமா? பேப்பர் போடுற பையன் மேன் ஹோல்ல இறங்கி சுத்தப்படுத்துறானே, சாக்கடையில் இறங்கி அந்த தொழிலாளி, ஆட்டோக்காரர், பூ விற்கிற அந்த சின்ன சிறுமி, பால் போட்டுட்டு போற அந்த அம்மா, நம்ம காய்கறி கடைக்காரர், சலூன்ல இருக்கக்கூடிய அந்த நாவிதர், இவங்களாம் நம்ம வாழ முடியும்? இவங்களுடைய அன்பு இல்லாம வாழ முடியுமா? நல்ல வார்த்தை ஒரு வார்த்தை 2 வார்த்தை அவங்ககிட்ட பேசிட்டு போகாம ஒரு வாழ்க்கையா இருக்குமா? இல்ல. நான் சொல்றேன், கோவில் இல்லாம கூட ஒரு ஊர் இருந்துடலாம், இந்த தொழிலாளிகள் இல்லாம ஒரு ஊர் சோபிக்காது. இவருடைய தொண்டு இல்லாம நம்ம வாழ முடியாது. அன்பு வெளிப்பாடு இவ்வளவு இருக்கு. சரி, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், மனிதர்களை மதிக்க மாட்டேன், வேற எங்கேயாவது அன்பை காட்டுன்னா கொட்டி கிடக்கின்ற இயற்கை. இயற்கையோட நீங்க அன்பு பார்க்கறதுக்குன்னு ஒரு உதாரணம் தெரியும். எந்த ஜாதியும் கிடையாது. இந்த காக்கை எந்த ஜாதி, அந்த குயில் எந்த இனம், எதுவுமே கிடையாது இல்ல. ஃபார்ச்சுனேட்லி இது நாத்திக கழுதையா, இது ஆத்திக குதிரையா, இந்த பிரச்சனை எல்லாம் இல்லைல்ல இறங்கினத்துல. எதுவுமே கிடையாது. அப்படியே அழகா அப்படியே இருக்கு. ஆனா ஒன்றுக்கு ஒன்று அன்பு காட்டி கொண்டிருப்பது நம்ம பார்க்கலாம். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அது அடுத்த இதுல வரும்போது அது பேசுவோம். மரத்திற்கு மத்திய துணை வரும்போது அது நிறைய விரிவாக அந்த விலங்கினத்தில் தென்படக்கூடிய அன்பை பத்தி நம்ம பேசலாம். சரி, அன்புனா என்ன? ஒரு விளக்கம் தேவை. பரிமேலழகர் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். தொடர்புடையார் மாட்டு தோன்றும் உள்ள நெகிழ்ச்சி. சூப்பர் டெஃபினிஷன். நமக்கு தெரிந்தவர்களிடம் தொடர்புடையார், நமக்கு தொடர்புடையவர்களிடம் தோன்றுகின்ற மனதினுடைய நெகிழ்ச்சி, அதான் நெகிழ்ச்சி. இல்லைன்னா அது அன்பே கிடையாது இல்லையா? நெகிழ்ச்சி இல்லைன்னா எப்படி அன்பாகும்? என்னுடைய குருநாத இடத்துல ஒருத்தர் இருந்தார், ஒரு பிரமுகர் இருந்தார். அவருக்கும் அவருடைய மகனுக்கு ஏதோ தகராறு. ஆனா அவர் பிரிஞ்சு வீட்டை விட்டு போடான்ட்டாரு. உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டார். நீ பிள்ளை இல்லை, நீ எனக்கு பிள்ளை இல்லை, நான் உனக்கு அப்பனா. இது ஒரு டைலாக் வரும் தெரியுமா? பரம்பரையா சீரியல் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ தினமும் அது கேட்கணும், விஷ்ணு சாஸ்திரம் மாதிரி. அதை சொல்லி அவரை கூப்பிட்டார். என்னாச்சு? கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த மகன் இறந்து போய் விடுகிறான். ஏதோ அவனுக்கு வியாதி வந்ததோ ஆக்சிடென்ட் இறந்து போய்விடுறான். அப்போ அந்த நியூஸ்லாம் தெரியும். அதெல்லாம் முடிஞ்சு அந்த தகப்பனார் வந்து என்னுடைய குருநாதரை பார்க்க வரும்பொழுது அவர் விசாரிக்கணும், ஓஹோ மகன் இறந்துட்டான். ஆமா இறந்துட்டான், அதுக்காக நான் ஒன்றும் அழலை அப்படின்னாரு. அப்படியே கொடுக்க வேண்டிய தீர்த்தத்தை அப்படியே நிறுத்தினார் குருநாதர். நீ ஏன் அழலைன்னா, அவன் 6 மாசத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான் உன்னுடைய பார்வையில். யூ ஹவ் ஆல்ரெடி கில்ட் ஹிம் அப்படின்னாரு. உன்னை பொறுத்த மட்டும் நீ என்னைக்கு வந்து அவனை மகன் இல்லைன்னு சொல்லி அவனை துறந்தாயோ அன்றைக்கு அவன் இறந்து விட்டான். அப்புறம் எப்படி ஆகுவ? ஓ, இது வந்து ஞானம்னு தயவு செய்து நினைச்சுக்காத. உன் இதயத்திலே ஒரு விரிசல் விட்டு அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய ஈரம் காய்ந்து விட்டது. இந்த காய்ந்து போன தன்மையை ஞானம் என்று இங்கே கதை கட்டாது என்னார். ஒரு பிள்ளை இறந்தா அதுக்கு அழாமல் இருப்பது போல் ஞானம் நினைச்சிருக்கா? யார்கிட்ட வந்து இந்த வேலை காட்டுறீங்க அப்படின்னாரு. ஓ அப்படின்னாரு. 6 மாசம் கழிச்சு அவன் திரும்பி வந்தார் அந்த தந்தை. நான் நடந்த நிகழ்ச்சி. என்னாச்சுன்னு கேட்டார். அன்னைக்கு உங்களை பார்த்துட்டு போனேன், நீங்க என்ன ஒரு சவுக்கடி மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சீங்க. 6 மாசமா நிக்காம நான் அழறேன் அப்படின்னாரு. நீ மனிதனாக மாற துவங்கி இருக்கிறாய், நீ மனிதனாக மாற துவங்கி இருக்கிறாய், நல்லது சொல்லி அனுப்பிச்சார். எனவே தொடர்புடையார் மாட்டு தோன்றும் உள்ள நெகிழ்ச்சி, பரிமேலழகருடைய இந்த விளக்கம். எனவே
இந்த சம்பவத்தை நினைவுபடுத்தியது. சரி, அன்புன்னா அப்படி. அப்ப அருள்னா எப்படி? அதுக்கு மனக்கூட ஒரு விளக்கம் வச்சிருக்காரு பாருங்க. என்ன? தொடர்பு பற்றாது எல்லா உயிர்கள் மேலும் செல்வதாகிய கருணை, அது அருள்கிறார். தொடர்புடையார் மாட்டு தோன்றும் உள்ள நிகழ்ச்சி அன்பு. தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள் மேலும் இயல்பாக செல்லுகின்ற கருணை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்றல, அதுதான் அருள்கிறார். அப்ப இறையருளும் உயிர் நேயமும் சேர்ந்து வெளிப்படும் போது எந்த உயிரும் சொந்தம், எதனிடத்தும் இல்லை பந்தம். அப்படி இருக்கும். எந்த உயிரும் சொந்தம், யாரும் அந்நியர்களா இருக்க மாட்டோம். ஆனா எதனிடத்தும் இல்லை பந்தம், எதற்கும் உருகும் உள்ளம், எதன் மீதும் பற்றில்லாத சித்தம். அப்படி இருக்கும். இந்த நிலைமைதான் என்போடு இயைந்த தொடர்பு. ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. ஆறுயிர் அன்பே ஆறுயிரே, அந்த ஆறுயிர் என்போடுனா உடம்போடு. இங்க எலும்புன்ற பொருள் இல்ல, இங்கே உடம்புன்ற பொருள் இந்த குரல்ல. இயைந்த பொருந்திய தொடர்பு. அது என்ன? அதனுடைய சிறப்பு என்ன? அதனுடைய விளக்கம் என்னன்னா, இடத்தில் பரம் எய்துதல்னா அதனுடைய சிறப்பு. இருந்த இடத்தில் இருந்தபடி வானில் பறந்து வரலாம். பழகு நம்ம குரல் அது மாதிரி. இருந்த இடத்தில் இருந்தபடி வானில் பறந்து வரலாம் பழகு. இந்த உடம்பு இருக்கும் பொழுது இடத்தில் பரத்தை எய்துவது, அதுதான் என்போடு எய்த தொடர்பு அன்புக்கு. தேகத்தில் யோகத்திருத்தி விடு, அல்லால் இந்த ஊனை சிதைத்து விடு, ஏகத்திருந்துலகம் இங்கு உள்ளன யாவையும் செய்தவளையுமான மோகத்தை கொன்று விடு பாட்டுல அது மாதிரி. சரி, இந்த மாணிக்க வாசகர் திருப்படை ஆட்சின்னு ஒரு அருமையான ஒரு பாட்டில் குறிப்பிடுகிறார். படைன்னா ஆயுதம், அதுல திருப்படைங்கிறாரு. 8 ஆயுதம் குறிப்பிடுறார் சுவாமி சித்பவானந்தர். 8 விதமான ஆயுதங்கள் தேவையாம். எதுக்குன்னா சிவனை எய்துவதற்கு. திருப்படை ஆட்சி அல்ல, முதல் ஆயுதம் எதுன்னு கேட்டா நாமம். நமச்சிவாய வாழ்கின்றார் நாமம். இரண்டாவது அருள் வேட்கை, அது இருக்கணும். முட்டையை விட்டு வரும் மூர்க்கம் என்றே இந்த சட்டை தான் என்றும் சதம் இல்லையா? இதை உடச்சி வெளியே வரணுங்கிற அந்த வெறி வரும். இந்த இருளை தாண்டி அருளை பெற வேண்டும், இந்த அறியாமையை நீங்கி அந்த அறிவாகிய ஒளியை நாம் பெற வேண்டும் என்கின்ற வேட்கை இருக்கணும். அந்த தாகம் தான் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை நமக்கு காட்டும். ஆனால் இரண்டாவது ஆயுதம் அருள் வேட்கை. மூன்றாவது சமநிலை, அதுதான் சமாதிக்கு கொண்டு சேர்க்கின்ற சமநிலை. அது வேணுங்கிற இன்பமோ துன்பமோ எதை வேணா கொடு, எதை வேணா எடுத்துக்கோ. நான் உனது, நீ எனது, மாற்ற முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலை. நான்காவது ஆயுதம் தியாகம். என்ன தியாகம்னா, எதுவுமே என்னுடைய சொந்தம் இல்லைன்னு இருக்கணும், எல்லாம் அவனுடைய சொந்தம். எனக்கு எந்த உறவும் கிடையாது. உறவில்லாதவனுக்கு பகை இருக்காது, வெறுப்பில்லாதவனுக்கு வெறுப்பு இருக்காது. ஒரு ஞானிக்கு விருப்பு கிடையாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. ஞானி should not have any dislike அப்படின்பார் குருநாதர். வெறுப்பு இருந்ததுன்னு இங்க விருப்பு இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கணும். எல்லாத்தையும் துறந்து, அனைத்தையும் துறந்து இருத்த. என் கண் முன்பு நான் இறந்தேன், நான் அதற்கு சாட்சியானேன் இருக்கணும். என் கண் முன்பு you should die before your own very eyes, before your eyes. அதுதான் தியாகம். நகர்மனா ந பிரஜையா தனேனச்ச தியாகைனேகே அமிர்தத்வமானசு. செல்வத்தால் அல்ல, செயல்களால் அல்ல, மக்கள் செல்வத்தால் அல்ல, தியாகத்தால் மட்டுமே அமரநிலை எய்தப்படுகிறது. Not by action, not through progeny, not through wealth. It is through sacrifice alone immortality is attained அப்படின்னு சொல்கிறது. அந்த தியாகம். அஞ்சாவது படை உருக்கம். கொடுக்கப்படுவது உருக்கம், அதற்கு தடுப்போ தருக்கு தடிப்பு. ஆணவங்கிற திரை நம்மை அழவிடாமல் தடுக்கிறது. இதற்கும் அதற்கும் அழ வைக்கிறது. ஆண்டவனுக்காக அழ வைப்பதில்லை. ஆண்டவனுக்காக அழுவது உருக்கம், வேறு எதற்காகவும் அழுவது புலம்பல். இந்த வித்தியாசம். இன்னும் உருக்கம் வேணும். ஆறாவது சிவமய நினைப்பு. சித்தம்போக்கு சிவம்போக்கு அப்படி. சித்தம்போக்கு சிவமயமா இருக்கணும், வேற எதுவும் இருக்கு. நீங்கள் எத்தை பதியம் போடுகிறீர்களோ அதை சித்தம் வாங்கிக் கொள்ளும். எத்தை பதியம் போடுகிறீர்களோ அது சித்தம் வாங்கிக் கொள்ளும். சித்தம் முழுக்க அது பரவும்.
Consciousness is occupied. Consciousness take the shape of that with which it is occupied. நாற்காலி பார்த்தோம்னா சித்தம் நாற்காலி ஆகிவிடுகிறது. If you put junk, it becomes junkyard. If you plant a sapling of divinity, it becomes divine. அதுதான் சித்தத்தினுடைய டிசைன். நம்ம சித்தத்தினுடைய டிசைன். இது சிவமய நினைப்பு. ஏழாவது ஆயுதம் மகாபாவம். மகாபாவம் மகாபாவம் எப்பொழுது ஒரு உம்மத்த நிலையில இருப்பது, சிவ லஹரியில் இருப்பது. எப்பவும் இந்த சிவலஹரி எவ்வளவு சிவசிவான்னு இருப்பது. அதாவது நாதசரீரன்ற வார்த்தை இருக்குல்ல, அது மாதிரி நாடி நரம்புகள் எல்லாம் ஒரு கோடி மின்னல்கள் ஓடிக்கொண்டிருப்பது போல் சிவலஹரியில் இருக்கு. அதான் சிவானந்தம், சிவானந்த லஹரி. அந்த அலையிலே மிதந்து கொண்டிருப்பது அந்த மகாபாவம். இறுதியான நிறைவான எட்டாவது ஆயுதம் அத்வைத சித்தி. இதுவும் பிரிவே இல்லை. நான் இருக்கிறேன், சிவன் இன்னொரு சிவன் ஒன்று இருக்கு, என்டிட்டி இருக்குன்னு அந்த பிரிவினையே இல்லாமல் இருப்பது. இதுதான் திருப்படை ஆட்சி. எதுக்கு இந்த முன்னுரைனா, இதை வச்சுட்டு ஒரு பாட்டு ஒன்று சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி உலக சமய இலக்கியங்கள் இப்படி ஒரு பாட்டு இருக்குமான்னு ஆச்சரியமா இருக்கு. கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆகாதே. ஆகாதேங்கிற சொல்ல ஆகுன்ற பொருளிலையும் ஆகாதேங்கிற பொருளிலையும் ஒரே பாட்டில் பயன்படுத்துறாரு. கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆகாது. என்ன ஆகாது? ஆகும். அது என்ன பொருள்? பின்ன அந்த கடல் அன்றி வேற எதுவும் காணாதுன்னு பொருள். அவனுடைய கால்களை தவிர வேறு எதுவும் காணாது. பக்தராஜ் மகாராஜ் பாட்டில் ஒரு மராட்டி பாட்டில் தாவியலே ரூபயா நேத்ராலும் ನಿಖಿಲ ಬ್ರಹ್ಮ ಅವಧೂತ ಸಾಯಿ ಕೃಪೆ ಮೇ ದೀನದಾಸನ ಸಾಯಿ ಕೃಪೆ ಮೇ ದೀನದಾಸನ ದಾವಿಯಲೇ ರೂಪಯ ನೇತ್ರಾಲ ಹೋಯಿ ಬಂದದೆ ಕಥಾ ಒಂದು ನಿಖಿಲ ಬ್ರಹ್ಮ ಅವಧೂತ. தத்தாத்திரேயர் பாடுவார், என்னுடைய குருநாதனுடைய கிருபையினால் நான் நேரே இந்த கண்களால் கண்டேன்கிறார். ஞான கண்ணால் பார்க்கல. தாவியலே ரூப யானே திராலன். தமிழ்நாட்டிலே நமக்கு தெரிந்த மகான்களிலே நேரடியாக சிவனை உருவத்தில் கண்டவர் மாணிக்க வாசகர். கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன என்கின்ற வார்த்தையை சொல்லக்கூடிய முழு தகுதி நம்முடைய மணிவாசகருக்குத்தான் உண்டு. அதுக்காக இந்த பாட்டை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். அதாவது இன்னும் பொருள்னா, இந்திரியங்கள் எல்லாம் சிவ நினைப்பில் செயலற்று போகின்றன. காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே. காரிகையார்கள் யாரு? ஜீவாத்மக்கள் எல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்தில் பெண்பாளர். ஜீவா ஒருத்தன் தான் புருஷன், ஆண் ஒருத்தன் தான். மீரா கேட்டாங்க அந்த வயசானவர்கிட்ட, நான் பெண்களை சந்திப்பதில்லை, நீ ஒரு ஆண் இருக்கிறீரோன்னு கேட்டாங்க அம்மா. எனக்கு தெரிஞ்சு கண்ணன் ஒருவன் தான் ஆண், நீங்க ஒரு தனியா ஆண் ஒருத்தர் கிளம்பி இருக்கீங்கன்னா அப்புறம் அவர் சந்திக்கிறார். இந்த ஜீவாத்மாக்கள் பெண்பாளர், புருஷோத்தமன் ஒருத்தன் தான். அதை அறிந்தோமானால் இந்த இழி கடைப்படும் ஆகாது, இழிவடைவதில்லை நாம். அதைத்தான் சொல்றார் அவர். அறியாமையில் உழல்வோர் உலக வாழ்விலே திருப்தி அடைகிறார்கள். பரஞானம் பெற்றோர்களுக்கு ஒரு பெக்யூலியர் ஃபெசிலிட்டி என்னன்னா, தாங்கள் இடையில் கீழ்மை அடைந்து நினைத்தும் வருவதில்லைங்கிறார். திரும்ப திரும்ப நான் அந்த உதாரணத்தை சொல்லுவேன். ஞானத்தினுடைய ஏன் ஞானத்தை இவ்வளவு கொண்டாடுது இந்த நாடு அப்படின்னா, ஞானம் வர பெற்றோமானால் நாம் அஞ்ஞான இருளில் மூழ்கி இருந்த ஞாபகம் இருக்காது. மற்றவருடைய அஞ்ஞானம் நமக்கு புலப்படும், அதை பற்றி அபிப்பிராயம் இருக்காது. சொல்லுவேன், இந்த ட்ரேட் யூனியன் மேனேஜ்மெண்ட் டீல் நல்லபடி முடிஞ்சதுன்னா கடைசியில் ஒப்பந்தத்தில் என்ன சொன்னா, வித் ரிட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுப்பான் இல்லையா? 2015 டீல் சைன் ஆச்சுன்னா 2010 அரியர்ஸை போட்டு கொடுப்பான்ல, அந்த வித் ரிட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய சிறப்பு ஞானத்துக்கு தான் உண்டு. காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதுன்னா, தாங்கள் இடையில் கீழ்மை அடைந்த நினைப்பும் அவர்களுக்கு வருவதில்லை. மண்களில் பிறந்திடும் ஆறு மறந்திடும் ஆகாதே. ஆசையால் பிறப்பு, பிறப்பால் ஆசை. என்னைக்கு முடிகிறது இந்த கணக்கு இல்லையா? ஆசையால் பிறப்பு, பிறப்பால் ஆசை. விஷ்ணுவுடைய வராக அவதாரத்தை பற்றி சொல்றார்.
இது சௌக்கியமா இருக்கேன்னு செட்டில் ஆயிட்டாராம் விஷ்ணு பன்றி வடிவத்துல. இந்த சேரு, இந்த சகதி, இந்த நாற்றம், இந்த சாக்கடை, இந்த குடும்பம் இவ்வளவு நல்லா இருக்கேன்ற தேவர்கள்லாம் சொல்லி பார்த்தீங்க, என்ன வெக்கக்கேடா இருக்கு, நீங்க இதுல போய் சிக்கிக் கொள்வதான்ட்டு. இன்னும் நல்லா இருக்கீங்க, நல்லா சௌக்கியமா இருக்கேன் நீங்க அப்படின்ட்டாராம். அப்புறம் சிவபெருமான் சூலத்தால் அப்படி ஒரு குத்து காட்டணும், ஆடா அப்படின்னு நினைச்சு திரும்ப போனாலும் ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது யாருக்கும் கூட இந்த நிலை வரக்கூடும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற கதைகள். எங்கும் பரவி இருக்கக்கூடிய விஷ்ணுவா சாக்கடையில போய் உயர்ந்து கொண்டிருக்க போகிறார். விஷ்ணுக்கே அப்படின்னா உங்க கதை என்னன்னு சொல்லணும். அதுக்காக ஆசையால் பிறப்பு, பிறப்பால் புதிய ஆசை, இந்த மண்களில் பிறந்திடும் 6 வழி மறந்துவிடும். திரும்ப இங்க பிறக்கக்கூடிய வழி நமக்கு மறந்து போயிடும், கவலைப்பட வேண்டாம். அவர் மறந்ததனால் பிறந்தாரா, இல்லை பிறந்ததனால் மறந்தாரா, தன்னை துறந்ததனால் திறந்தாரா, வழி திறந்ததனால் துறந்தாரா? இது நாடகம் என்பது உண்மை என்றால் நல்ல நடத்தை தான் நடிப்பாகும். இதில் நாளையும் நேற்றும் இல்லை என்றால் நல்ல நம்பிக்கை தான் நிஜமாகும். அவர் பாட வந்தார், கொஞ்சம் ஆடுகின்றார், அந்த ஆட்டத்திலே தவறில்லை, தன்னை மறந்து விட்டால் தான் தொல்லை. சரியா? இன்னும் கையை தட்ட மாட்டேங்கிறீங்க. தண்ணி எப்ப குடிக்கிறேன்? மாலரியா மலர் பாதம் 2 வணங்குவதும் ஆகாது. ஜீவன் என்கின்ற தனிமை தீர்ந்து போன பின் யாரை யார் வழிபடுவது? கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா அவர் சிவனை வழிபட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நட்பு, அன்பு, வேற ஒன்றும் தெரியும். சாப்பிடா இல்லையான்ற மாதிரி இருந்தார் அவர். தொலைச்சிட்டு போகுது சாப்பிடல என்ன அப்படின்னு. எங்க அம்மா சொல்ல, பிடிக்காதா, பிடிக்கலன்னா அவ்வளவுதான், உரிச்சிருவா தோலை. அது மாதிரி இருக்கும். அம்மா சாந்தமா இருப்பா. பிடிக்காதுன்னு சொல்லிட்டோம்னா பத்திரகாலி ஆயிடும். அம்மா பிடிக்காதுங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, எது போட்டாலும் சாப்பிடணும். அந்த ட்ரைனிங் தான் இப்போ எல்லா வீட்லயும் எல்லாமே சாப்பிட சொல்றது. கூப்பிட்டா போயிடுவாங்க. பண்களி கூர்த்தரு பாடலோடு ஆடல் பயின்றிடும் ஆகாது. இப்போ கடவுளை வணங்கும் போது எத்தனையோ ஆடல் பாடல் இருக்குல்ல நமக்கு. பஜன், நாம சங்கீர்த்தனம் இருக்கு, பஜனை இருக்கு, ஆடும். இதெல்லாம் நீங்க கேதார்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கேதார்நாத்ல இந்த ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இந்த ஜனங்க, கிராமத்துல இருந்து வரக்கூடிய ஜனங்கள் ஆடுவாங்க பாருங்க. இந்த ஆட்டம், ஓஹோ பாப்பா. Your so-called fine art is a crude imitation of this wild dance, குருநாதர். Your so-called fine art is a crude imitation of this wild dance அப்படின்னாரு. அது மாதிரி அப்படியே சிவலகரியில் அவங்க ஆடுவது பார்க்கவே கொண்டாட்டமா இருக்கும். ஆனா அது எல்லாம் அடங்கிடும், பயின்றிடும் ஆகாதுன்றாரே. எப்படி அடங்கும்? கடவுளை வழிபட கலைகள் உதவும், கடைசியில் இவை எல்லாமே ஒடுங்கிவிடும். எப்படி ஒடுங்குன்றதுக்கு சுவாமி சித்பவானந்தர் அருமையான ஒரு விளக்கம் சொல்வார். கண்ணனுடைய வேங்குழல் மாயம் எப்படிப்பட்டதுன்னு ஒவ்வொரு கோபியையும் கண்ணனாக மாற்றி விட்டதுன்னார். கோபியருக்கு தன் கோபியின் நினைப்பே இல்லை, கண்ணனா மாறிட்டாங்க. அது மாதிரி அப்ப இந்த ஆடல் பாடலுக்கு தேவையில்லாமல் போகும் அப்படிங்கிற. பாண்டி நன்னாடுடையான் படையாட்சிகள் பாடுதும் ஆகாது. இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாரு? சிதம்பரத்திலேயே 2 உதாரணம் சேர்ந்திருக்கு. என்ன 2 உதாரணம்? ஒண்ணு நடராஜர், ஒரே திருவிளையாடல், லீலை, ஆட்டம், பாட்டம், உடுக்கொல் அப்படி இருக்கு. அங்கதான் எதுவுமே இல்லாம, எதுவுமே புரிந்து கொள்ள முடியாத, எல்லாவற்றையும் விழுங்கி ஏப்பம் விடுகின்ற சிதம்பர ரகசியமும் இருக்கு. 2 ஒரே இடத்துல இருக்கு அப்படிங்கிறார். 2மே இறைவனுடைய, ஒன்று சிவம், இன்னொன்று சிவன், ஒன்று இறை, இன்னொன்று இறைவன், ஒன்று பரம்பொருள், இன்னொன்று நாம பகுத்து வைத்திருக்கின்ற அந்த பரம்பொருள் அப்படி இருக்கின்றான். விண்களி கூறுவதோர் வேதகம் வெளிப்படும் ஆகாது. வேதகம்னா என்ன? கீழ்மையை மேன்மையாக்கும் ரசவாதத்துக்கு வேதகம்னு பேர். ஆல்கமி என்ன? கீழ்மையை மேன்மையாக்க. அதை செம்ப தங்கமாக்கினாத்தான் ஒத்துப்போம். தங்கத்தை செம்பாக்கின ரசவாதத்தை பேன் பண்ண மாட்டோம். கீழ்மையை மேன்மையாக்கும் ரசவாதம், அதுதான் வேதகம். அது ஏன் ஆகாதுங்கிறாரு? வெளிப்படும் ஆகாதுன்னு சொல்றாருங்க. சிவ ஐக்கியத்துல ஏது வேதகம் ஒன்றாகிவிட்டது, அங்கு கீழ் மேல்ங்கிற நினைப்பே இல்லை. இதுதான் இந்த 8வது படை அத்வைத்த நிலை சொல்லவும் சிவாத்வைத்தம். இதுதான் மீன் வலை வீசிய காணவன் வெளிப்படுமாய் இடிலே. அந்த வலை வீசி மீன் பிடித்த அவன் வெளிப்பட்டான்னா இது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரிதானே? படிக்காட்டு எங்களுக்கு கண்கள் இரண்டும் அவன் கயல் கண்டு
இதயம் இதழும் கல்வி இவள் போல இசைப்பதும் ஆகாது அப்படின்னு பாடணும். கீர்த்தனாபத்து இதயமும் இதழும் கலந்து இவள் போல இசைப்பதும் ஆகாது அப்படின்னு. இப்போ திருப்படை ஆட்சி பார்த்தோம். இந்த அன்பினுடைய சிறப்பு எப்படி பொருந்தி நிற்கிறது அப்படின்ட்டு. இந்த பொருந்தி நிற்கின்ற இறைவனை எப்படித்தான் நாம் அணுக முடியும் என்பதை மாணிக்க வாசகர் நமக்கு இப்போ அந்த 8 அம்சத்திட்ட வச்சு காட்டி கொடுத்தது யாரும் காட்டி கொடுக்கவில்லை. ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம். இப்ப அடுப்பு, அதனால அடுப்பு ஏற்றும் போது என்ன அங்க நோண்டிட்டு இருக்காங்க, பத்தல அப்படிங்கிறோம். பத்தல அப்படிங்கிறோம். அடுப்பு பத்தல அப்படின்னா போதவில்லை என்கின்ற பொருளை கூட பயன்படுத்துறோமா இல்லையா? பற்றவில்லை அப்படின்னு தமிழ் எழுதுறோம். அடுப்பு பற்றவில்லைன்னு இலக்கிய அர்த்தமா எழுதுறோம். பற்றி கொண்டு விட்டது அப்படிங்கிறோம். சும்மா அந்த சொற்களை ரசிங்க. பற்று வைத்ததும் பற்றி கொள்ளதான் செய்யும். இதுதான் இங்க பொருள். ஏதாவது ஒரு இடத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பற்று என்பது வெளிப்பட்டால் உள்ள பற்றிக்கும்.
அதிலிருந்து அதுக்கப்புறம் தப்பித்தல் என்பது அவ்வளவு சுலபத்தில் நடைபெறாது. இது ஒரு பக்கம் வைங்க. அது அடுத்த எக்ஸ்ட்ரீம் வைக்கும்போது நெருப்பு பிடிக்கும் வரைக்கும் ஒரு திண்டாட்டம் இருக்கத்தான் செய்கிறது. நெருப்பு பிடித்த அப்புறம் நமக்கும் கொண்டாட்டம், நெருப்புக்கும் கொண்டாட்டம். நெருப்பினுடைய நடனம் போன்ற அழகான நடனம் நீங்க பார்த்தே இருக்க முடியாது இல்லையா? குழந்தையுடைய முதல் நடைக்கு இணையான ஒன்றை சொல்ல வேண்டுமானால் நெருப்பினுடைய நடனம் அவ்வளவு நல்லா. அதுவும் ஒரு ஹோமத்துல, ஒரு நல்ல யஜ்ஞத்துல நெருப்பினுடைய தாண்டவத்தை பார்ப்பதற்கு ரொம்ப அழகா. எதுக்காக இதை சொல்கிறீங்க? நம்மை தொட்டவனை நாம் தொட வேண்டும். அந்த முயற்சி தான் இந்த வாழ்க்கைங்கிறது, வேற எதுவுமே கிடையாது. நாம அவனை தொடுவதற்கு பதிலாக வேற எதையோ தொடுவதனால் பற்று வருகிறது. பற்றுன்னு ஒண்ணு இருந்தா வரவும் ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். பற்று வரவுங்கிறோம்ல, அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா இங்க என்ன வரவு? வினை வரவு. அப்ப பற்று செலவாகிறது இல்லையா? பற்று என்பது இங்கே செலவாக, வினை என்பது வரவாகி விடுகிறது. அப்படி பார்க்கிறோம். இங்கே அங்கே ஜீவன் கடவுள் என்கின்ற பேதம் ஏற்படுகிறது. நாம் நம்மை பற்றியவனை, நம்மை தொட்டவனை தொடாமல் பற்றாமல் பொருள்களிலோ கருத்துக்களிலோ சூழ்நிலைகளிலோ பற்று வைத்தால், அவற்றை போய் தொட நினைத்தால் நம்ம சிக்கிக் கொள்கிறோம். அப்ப என்ன ஆகிறது? நமக்கும் அவனுக்கும் இடைவெளி ஏற்படுகிறது. நமக்கும் அவனுக்கும் நாம் வேறு அவன் வேறு என்கின்ற பேத உணர்ச்சிகள் தோன்றுகின்றன. பேதம் என்று ஒன்று இருந்துவிட்டால் இடைவெளி தோன்றும். இடைவெளி என்று ஒன்று இருந்துவிட்டால் என்ன தோன்றும்? யாரையாவது தூதுவிட தோன்றும். யாரையாவது தூது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்கன்னு தோணும். இப்ப நமக்கும் பாப்பாவுக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட்டது அப்படின்னா நீ போய் சொல்லி பெரியவர்கிட்ட, ஏன் அப்பாட்டு நீ போய் சொல்லக்கூடாதா? உனக்கு அப்பாவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்பட்டுடுது. அதனால யாரையாவது விட்டு சொல்றோம். நாமே சொல்ல வேண்டிய விஷயங்களை இன்னொருத்தரை விட்டு சொல்லுகிறோம். When you have created, when you have asked for a path, you have created the distance also, Guruji. நீ பாதையை கோரிய அந்த கணத்திலேயே தொலைவை நிச்சயித்து விட்டா என்கிறார். தொலைவு என்பது முதல்ல இல்லை, இருந்த இடத்துல முடிச்சிடலாம், ஆனா அது நம்மால் முடிக்க முடியல. அப்போ யாரையாவது அல்லது எதையாவது தூது அனுப்ப வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறது. நம்ம வேற ஒரு தூது அனுப்புறாரு. யார் அனுப்புறாரு அப்படின்னா ஒரு பறவைய. அது என்ன பறவையோ உங்ககிட்ட குயிலா இருக்கட்டும், மைனாவா இருக்கட்டும், இல்ல கிளியா இருக்கட்டும், அதை பத்தி இல்ல. அந்த பறவைக்கு பேர் வந்து பூவை. பூவையும் இந்த பறவைக்கு பேர் வச்சுக்கிறார். நம்ம அதை தூது அனுப்புறாரு. நீ அலையே சிறு பூவாய் நெடுமாலார் தூதாய் நோய் எனது நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய். என்ன நீ வந்து உனக்கு பேர் வச்சிருந்தாரு பூவாய்னு, என்ன காரியம் பண்ண நீ? நான் சொன்னேன்ல, அவன்கிட்ட போய் சிரமம் என்ன, சங்கடம் என்னன்னு சொல்லுன்னு சொன்னேன். நூலாக விழுந்தாய். பேசுற மாதிரி இருப்பாரு. நோய் எனது நுவல் என்ன நூலாகவே இருந்து விழுந்தாய். சொல்லி சொல்லாமே கடத்திட்ட நாளை. பாருங்க எப்படி நான் சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன். நான் என் நிறமெல்லாம் தங்கி போச்சு. அவனுக்காக ஏங்கி இது போய் சொல்லியிருந்தா இந்த நிலைமை வருமா எனக்கு? இந்த எத்தனை நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட பாட்டு பாருங்க. டிவைன் ரொமான்ஸ் சொல்றீங்களே, இறை காதல் தமிழ்ல எப்படி பிழிந்தெடுக்கப்பட்டிருக்கிறதுன்றத பாருங்க. நீ அலையே சிறு பூவாய் நெடுமாலா, அது நெடுமாலா. நீ வந்து அவனை ஸ்பாட் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டமா வந்து நெடுமாலாச்சு. யாப்னோ இதிகம் விஷ்ணு, எங்கும் பறவை இருப்பவன் தானே. அப்ப அந்த பறவை அப்புறம் என்ன தெரியுமா, என்ன தூதன் கேட்கல அந்த பறவை. இதுதான் டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் நம்ம. அதனால நோய் எனது நுவல் என்ன நூலாதே இருந்தொழிந்தாய் சாயலோடு மணி மாமி தளர்ந்தேன் நான். அவ்வளோ. இப்ப உனக்கு எனக்கு இன்னும் உறவு கிடையாது. உன் வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடு. இன்னும் வாயை தேடி ஊற்ற யார் வைப்பாங்களோ நீ அவனை போய் தேடிக்கும். நான் ஒன்றும் போட மாட்டேன். இன்னும் சோறும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கத்தல வந்து நிப்பெல்லாம் இந்த தட்டில் கொத்தி கொத்தி பார்ப்பல தரமாட்டேன் போ. அது யார் உனக்கு வாயில ஊட்டுறாங்களோ, உங்க அம்பா ஊட்டுறாங்களோ அவன்கிட்ட போய் இரு அப்படிங்கிறாரு நம்மாழ்வார். என்ன பாட்டி, என்ன ஒரு பாவனை! எப்படி உங்களால் இப்படி பாவிச்சது முடியாது? நான் வந்து எந்த மொழியையோ எந்த இனத்தையோ எந்த நாட்டில் இருக்கக்கூடிய இலக்கியத்தையோ அவருடைய சமய கோட்பாடுகளையோ ஒரு சிறிதும் குறைவாக நினைப்பவன் அல்ல, தயவுசெய்து. ஆனா உண்மையில இப்படி எல்லாம் எழுத முடியுமா?
இந்த இறைக்காதல் மாதிரி இதுல பிரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி வேற இலக்கியத்தில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருந்தால் யாராவது சுட்டி காட்டினா அதை இணைச்சே கூட நான் பேச தயாரா இருக்கேன். ஷெல்லியும் பாரதியாரும் நானும் வாவேசும் கோயம்புத்தூர்ல சேர்ந்து பேசணும், அது பொருத்தமா இருந்தது. நம்மளுக்கு ஈடா யாரையாவது கூப்பிட்டு பேச முடியும்னு தெரியல வேற இலக்கியத்துல இருந்து. பாவலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடா இன்னொரு பெண்ணுடைய பாவனை எப்படி அவருக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்கிறது. அவ்வளவு சைட்லி மேன். ஒரு பெண் மட்டுமே சிந்திக்கக்கூடிய சிந்தனை, ஒரு பெண்ணினுடைய வாயிலிருந்து மட்டுமே புறப்படக்கூடிய வார்த்தைகள், அந்த பாவனைகள் எப்படி வந்திருப்பாரு. அந்த பரம்பரை தான். ஏன்னா அவரையும் இவரையும் சேர்த்து சொல்றேன்னு பார்க்காதீங்க. கண்ணதாசன் வரும்போது உண்மை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாடத்தோம், இது பெண்ணுக்கு மட்டுமே தோன்றக்கூடிய வார்த்தைகள். அப்படிப்பட்ட பாரம்பரியம். அதற்காக சொல்லுகிறேன், நம்மாழ்வாருக்கு ஒரு கும்பிடு போட்டு அவரை கீர்த்தனை பாடுவன் பாடினாதான் அது கும்பிடா.
ஒரு பெண்ணாக தன்னை பாவித்துக் கொண்டு இந்த பாடலை நமக்கு வழங்கி இருக்கின்றார் நம்மாழ்வார். ஒரு பெண்ணுடைய குரலை கேட்கும் போது அந்த பாவம், நம்மாழ்வாருடைய பாவம் நமக்கு சரியாக புலப்படுகிறது. தமிழ் கேட்க பேரிறைவன் தரைக்கு வந்த பாடல். தமிழ் கேட்க பேரிறைவன் தரைக்கு வந்த பாடல், தலையசைத்து கண்ணபிரான் தான் ரசித்த பாடல். அமிழ்துக்கும் அயர்வு வந்தால் அதை தீர்க்கும் பாடல். அமிழ்துக்கும் அயர்வு வந்தால் அதை தீர்க்கும் பாடல். அற்பரையும் அடியவராய் ஆளாக்கும் பாடல். சிமிழுக்குள் கடல் துள்ளும் சிங்கார பாடல். சிந்தனையில் கோவிந்தன் சீர்மேவும் பாடல். நமது வினை தீர்க்கின்ற நலமான பாடல். நாரணனை நமக்கருளும் நம்மாழ்வார் பாடல். என்ன அழகா இந்த பாட்டு. ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. தலைப்புச் செய்தியுடைய சிறு விளக்கம். உடல், உயிர் ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. உயிர் இல்லாமல் உடல் எந்த விதமான பயனும் இல்லை இல்லையா? எப்படி இருக்கும்? திரும்ப ஜெயகாந்தன் தான் ஞாபகம் வர்றார். ஒரு இடத்துல சொன்னார் ஜெயகாந்தன், சொல்லியிருக்கேன் நான், இருந்தாலும் திரும்ப சொல்லாத இருக்கு. காற்று மயமான இந்த உலகத்தில் ஒரு நாள் நான் சுவாசிக்க காற்றின்றி மரித்து கிடப்பேன். காற்று மயமான இந்த உலகத்தில் ஒரு நாள் நான் சுவாசிக்க காற்று இன்றி மரித்து கிடப்பேன். அப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற காற்றையெல்லாம் என்னுள் செலுத்தினாலும் என் சுவாச கோஷங்களை புரட்ட முடியாது. ஜெயகாந்தன் என்ன அருமையான ஒரு வாசகம், நிதர்சனம். இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பு, அது எவ்வளவு உண்மையும் அதுபோல் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் உயிர் என்பது உணரப்படுகிறது. அதுக்கப்புறம் அதனுடைய பயணம் என்ன, பாதை என்ன, யாருக்கு தெரியும்? எல்லாம் ஹியர்ஸே. அப்ப உடம்பு, உயிர், உடம்போடு உயிரிடையே நட்புன்னு ஒண்ணு சொல்றார். குடம்பை தனித்திருக்க புல் பரந்தற்றே தானே உடம்போடு உயிரிடை நட்பு. இந்த குடம்பை என்பது கூடு அல்ல, முட்டை என்று அப்படிப்பாடு நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஏன்னா கூடுன்னு திரும்பி அங்க வரும். அதே உடம்புக்காக மீண்டும் வருகிறது உயிர். கொஞ்சமாவது அறிவிருக்கக்கூடிய உயிர் திரும்ப அதே உடம்புக்கு வருமா? கூடு விழுந்துருச்சே, சிட்டு குருவி பறந்துருச்சே. கூடு விழுந்துருச்சே, சிட்டு குருவி பறந்துருச்சே. அது கூடு இல்ல, முட்டையோடு இல்ல, அந்த குருவிக்கு தெரியலையே. அது கூட இல்ல, முட்டையோடு இல்ல, அந்த குருவிக்கு தெரியலையே. வானம் குமிழிக்குள் சிறு இல்லையே. வந்தது அம்மனமா, இப்போ வந்தது அப்பட்டமா. வந்தது அம்மனமா, இப்போ வந்தது அப்பட்டமா. கொண்டு வந்ததென்ன, கொண்டு போவதென்ன, அது கூச்சலில் கேட்டிடுமா. இதுதான் கூத்துக்கு சம்பளமா. கூடு விழுந்திருச்சே, திரும்பி வராது. அந்த உத்தரவாதம் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப நிம்மதி வருகின்ற உத்தரவாதம் இல்லையா? உடம்பு, உயிர் ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் உரையாசிரியர். உடம்பும் உயிர் இதனுடைய ஒற்றுமை எப்படின்னா, இவை பிரியும் வரை சேர்ந்திருப்பன அப்படிங்கிறார். இது எல்லாமே அப்படித்தானே? அப்படி இல்லை. ஒரு முறை புரிஞ்சா அதோட போச்சுன்னார். இதெல்லாம் அப்படி இல்லை. உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவுல ஏதாவது ஒரு விரிசல் ஏற்பட்டா நம்ம மறுபடியும் சேருவோம். ஆனா உடம்பு உயிர் ஒரு வாட்டி பிரிஞ்சதுன்னா எப்போதும் சேர்ந்தே இருந்து ஒரே முறைதான் பிரியும். இந்த சம்பந்தத்திற்கு சையோக சம்பந்தம் அப்படின்னு பேர். ஆனா உயிர், அன்பு இவற்றுடைய தொடர்பு எப்போதும் இருப்பது, இணைந்தே இருப்பது, ஒருபோதும் பிரியாது. அதை சமவாய சம்பந்தம் அப்படிங்கிறான். உடம்பு உயிருடைய சம்பந்தம் சையோக சம்பந்தம். ஏன்னா ஒரு முறைதான் பிரியும், சேர்ந்து இருக்கும். ஆனா ஒரு முறை பிரிஞ்சது திரும்ப சேரவே முடியாது. உயிருக்கும் அன்புக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சமவாய சம்பந்தம், எப்போதும் சேர்ந்தே இருப்பது, ஒரு முறை கூட பிரியாதது. எது முதலில், தொன்னையா நெய்யா, எது முதலில் ஒரு கேள்வி வருது. கம்பன் வியந்து பாடுகிறான். அருமையான ஒரு செய்யுள். என்பு என்ப
யாக்கை என்ப உயிர் என்பது இவைகள் எல்லாம் பின்பு என்ப அல்ல என்றாலும் தம்முடைய நிலையில் பேரா. முன்பு என்றும் உலகு என்றாலும் முழுவதும் தெரிந்த ஆற்றால் அன்பு என்பது ஒன்றின் தன்மை அமரரும் அறிந்ததன்றே. என்புன்னு ஒன்று இருக்கு, உடம்புன்னு ஒன்று இருக்கு, தேங்காய் ஞாபகம், உடம்புன்னு ஒன்று இருக்கு, உயிர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் எப்படி? அன்பு என்பது உடல் வந்த பின்னே தான் உணரப்படுவது. உண்டா இல்லையா? உடல் வந்து உடலில் உயிர் வந்த பின்புதான் அன்பு என்பது உணரப்படுவது. ஆனால் அதில் அந்த உடம்பில் வாழ்ந்து அதை இயக்கும் உயிரும் அன்பினுடைய விளைவு. அன்பினுடைய விளைவுதான் உயிர் இல்லையா? அந்த அன்பே சிவம். இதான் சரியா இந்த குரலுடைய நுட்பமே இதுதான். என்போடு இயங்க தொடர்பு என்ன? இந்த உயிர் என்பதே அன்பால் தான் வழங்கப்படுகிறது, அது ஒரு பக்கம். ஆனா அந்த அன்பு என்பது உடலில் உயிர் இருந்தால் தான் உணரப்படுவது. அப்ப எது முன்பு? அதான் கம்பன் வியக்கிறான், அமரரும் அறிந்ததென்ற தேவர்களுக்கு கூட இது புரியாமல் இருக்கிறது. மருத்துவமனை படலத்துல விபீஷணன் வந்து அந்த எல்லாரும் மூர்ச்சை போட்டு கிடக்கும் போது முதலில் தெளிந்தழுகிறான் விபீஷணன். அப்ப ராமர் லட்சுமணர் எல்லாரும் மூர்ச்சை போட்டு கிடக்கும் போது பார்க்கணும், எதுனா முதல்ல இதுல அன்பா இல்ல இந்த என்பா அப்படின்ட்டு. அப்போ விபீஷணன் சொல்லக்கூடிய முடிவு இதுதான், அன்புதான் முதல், இருந்தாலும் அது என்பதுதான் உணரப்படுகிறது, இந்த உடம்புல தான் உணரப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த அன்பினுடைய தன்மையை தேவர்களுக்கு கூட தெரிந்திருக்குமா அப்படின்னு அந்த கம்பன் சொல்வதாக, விபீஷணன் சொல்வதாக கம்பன் சொல்லுகிறான். அப்ப அந்த அன்பே சிவம் என்று உணர்ந்தவர்கள் வேறு யாரை நினைக்க போகிறார்கள்? யாரையும் நினைக்க மாட்டார்கள். அன்பே சிவம் என்று நினைப்பவர்களுக்கு, அந்த உணர்விலே இருப்பவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் சிவமயமாக தோன்றும். அப்போ எப்படி வந்து கோபியர்களுக்கு வந்து கிருஷ்ண சொல்லிக்காம 12 வயசுல ஓடி போனாலும் 120 வயது வரை வாழ்ந்து நடுவில் ஒரு முறை கூட அவர்களை சந்திக்காது போனாலும் அவர்கள் மிஸ் பண்ணவே இல்லையா. அதுக்கு குருநாதர் தான் சொல்லுவார், they were always thinking of his absence so much that they were filled with his presence. அப்படி அந்த மாதிரி நீங்க எதெல்லாம் பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தம் பச்சை நிறம் தோணுது. அது எந்த பச்சை நிறம் தோணும் அப்படி பாடக்கூடாது. அது பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தம் பச்சை நிறம் தோணுதடா நந்தலாலா, கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நிந்தம் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, அந்த தீர்க்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்னும் தோணுதடா நந்தலாலா. அப்படி பாடணும் அதான் இல்லையா? அப்ப பார்ப்பது எல்லாம் சிவமயமா இருக்கும்போது என்ன தெரியும்? நல்ல ஒரு சாயங்கால பொழுது, ஒரு மலை விளிம்பு, சூரியன் அங்க விழுகிறான்னா நமக்கு என்ன தெரியும்? டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும்னு தோணும், இல்ல ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாமான்னு தோணும். சுந்தரருக்கு அப்படி தோணுது, பொன்னார் மேனியனே, அப்பா ஆர்த்து கொண்டிருக்கின்ற மேனி, அழகான மேனி, பொன்னார் மேனியனை, புலித்தோலை கரை கசைத்து. அந்த பச்சை மலை இருக்கு, காடு பொருந்திய மலை இருக்கு, அதை வந்து சிவனுக்கு புலித்தோல் கட்டின மாதிரி. மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, இத்தனைக்கும் மீறி அவனுடைய திகழ்ச்சி, அவனுடைய தேஜஸ், இதுக்கும் மீறி அந்த கொன்றை மலர் மிளிர் கொன்றைங்கிறார் பார். இன்னுதான் ஏன் திமுறான், மதர்ப்பான். ஏன் நான் எங்க இருக்க தெரியுமாடா? சிவனுடைய சடை மேல இருக்கேன் அப்படின்னு மின்னுதான். எனக்கு வேற எங்க இருந்தாலும் நான் மின்ன முடியாது. நான் உதித்த, நான் தோன்றிய மரத்திலோ செடியிலோ கொடியிலோ இருந்தாலும் எனக்கு இந்த மிளிர்தல் என்பது நிகழாது. நான் இருப்பது என்னுடைய இறைவனுடைய திருமுடியில் என்பதால் எனக்கு மிளிர். மின்னார் செஞ்சடைமே மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே. இது ஆழ்வாரா நாயன்மாரான்னு தெரியல. மன்னே மாமணியே மழபாடியும் மாணிக்கமே அன்னேன்டா, அங்கதான் வச்சார். எல்லாம் சொல்லிட்டு அம்மான்டா இறைவன. அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. அன்பினுடைய அன்னைதான் அன்பினுடைய உருவகம், அன்னைதான் அன்பினுடைய உருவகம். அந்த அன்புதான் படைப்புக்கு ஆதாரம். உடல் உயிர் அவற்றுள் அன்பு, இதுதான் மேலே வருது. அண்டத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் பிண்டத்தில் இருக்கிறது. அண்டம் என்பது அன்பால் நெய்யப்பட்டது. அந்த அன்பு உணரப்படுவதற்காக அந்த அன்பே இந்த பிண்டத்தையும் நெய்திருக்கிறது. பொன்னார் மேனியனை. பொன்னார் மேனியனே
இந்த பாட்டினுடைய நுட்பம் பாருங்க. இறைவனில் கலந்து விடுவது ஒன்று கடைசி நிலை. இங்கே மாணிக்கவாசகர் திருப்படையாட்சியில் குறிப்பிட்ட சிவாத்வைத்த நிலை. ஆனா ருச்சி எங்க இருக்குடான்னு கேட்டோம்னா, இந்த ஆணவம் எல்லாம் அழிந்து மாயத்திரையெல்லாம் விலகி ஒரு துளி நான் மிஞ்சி அவனை பருகிக் கொண்டே இருப்பதில் தான் ருச்சி இருக்கிறது. அச்சுதா அமரவேரே ஆயர்தம் கொழுந்து என்னும் இச்சுவை தவிர ஏன் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன்னார்ல, அதுதான் அந்த அழகு. அந்த அழகுதான் இந்த பாட்டு. இனி யாரை நினைக்கேன் அது சொல்றதுக்கு இருக்கு. எப்படி நமச்சிவாயன் முன்பு இமை கொட்டாமல் நந்தி இருக்கிறாரோ அப்படி நந்திகேசர் இருக்கிறார். பார்த்து கொண்டே இருக்கும் அந்த பரவசம். அப்படிதான் ஒரு பாட்டு எங்க அழகா இருக்குன்னு கேட்டா, குருநாதர் சொல்வார், அவருக்கு ரொம்ப இசைக்காது, எத்தனை வருடங்கள் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் கேட்டவர். அவருடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் மியூசிக்னா நாரதர் அந்த மாதிரி இருக்கும், ஆரம்பிக்கும். அதை பத்திலாம் சொல்லுவார் நமக்கு. ஆனா அவர் ஆச்சரியமா ஒரு தகவல் சொன்னார் எனக்கு. விடாம அவருடைய ஆசிரமத்துல இசை நிகழ்ச்சிகள் நடந்துட்டே இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இல்லாத இருக்கும். லோக்கல் சிங்கர்ஸ் வித் ராக்கர்ஸ் வாய்ஸஸ் எதுவும் சிரிப்பாரு. எப்படி சார் உட்காந்து கேட்கறீங்கன்னா, நல்ல இசையை கேட்கறது ரொம்ப கஷ்டமா, இதுதானே கஷ்டம், இது பழகிக்கணும். அவர் என்ன சொன்னார் ஒரு முறை, அதாவது அந்த லைட்டா ஆரம்பிச்சு கிளாசிக்கல் பார்டர்ல நிக்கிறது பார், தொட்டுட்டு வருது பார், அதுதான் நல்லா இருக்கும் கேட்கறதுக்குனாரு. அப்படி இதுதான் அது. அவனோடு கரைவது போல் இருந்து ஆனால் கரையாமல் இருந்து உருகி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் உருகி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நொடியும் அவனுடைய சந்நிதியில் இருப்பதால் மீண்டும் நம்மை நிறுவிக்கொண்டே இருக்கணும். நிறுவுதல் உருகுதல், நிறுவுதல் உருகுதல், இதுதான் அன்பு, அன்புடைய பெருக்கெடுப்பு. இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலுக்கு வருகிறோம். இந்த பயணம் என்று ஒன்று வந்துவிட்டது, பாதை என்று ஒன்று ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் பேதம் என்று ஒன்றை நாம் நிச்சயித்து விட்டோம். நாம் வேறு, இறைவன் வேறு, ஒரு பேதத்தை நிச்சயித்து விட்டோம். இது எங்கிருந்து என்ன பயணம்? உருவிலிருந்து அறிவுக்கு செல்லுகின்ற பயணம், சகுனத்திலிருந்து நிர்குணத்திற்கு போகின்ற பயணம், ரூபத்திலிருந்து நாமத்திற்கு செல்லுகின்ற பயணம். இவற்றுக்கு அப்பாலும் இவற்றுக்கு உள்ளும் இருந்து இயங்குகின்ற அன்பு நிலை, இவற்றுக்கு அப்பாலும் இவற்றுக்கு உள்ளும் இருந்து இயங்குகின்ற அன்பு நிலை, அதுக்கு பயணிக்கிறார் பாரதியார். எப்படி? ரொம்ப பெரிய பிரச்சனை எனக்கு என்றார். எங்க போய் சொல்லுவேன், யார்கிட்ட போய் சொல்றது? ஏன் அந்த முகம் தெரிய மாட்டேங்குது. எப்பேற்பட்ட முகம் அது, எப்பேற்பட்ட முகம், எங்கெங்கெல்லாம் பார்த்த முகம். நான் ஆசை ஆசையா கொஞ்சி 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 குலவி 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 வளர்த்த முகம், அந்த ஆசை முகம் மறந்து போச்சு. இதை யாரிடம் சொல்லுவேன் அடி தோழி? வெக்கக்கேடா இருக்கு. இல்லை, யார்கிட்ட போய் சொல்ல முடியும் இதை? நேசம் மறக்கவில்லை நெஞ்சம். ஐயோ, யோசிச்சு பாக்குறேன். ஓ, எனக்கு தான் அன்பு குறைஞ்சு போச்சு, அதனால தானே எனக்கு முகத்து இல்லையே, பார்த்தா வேற நினைப்பே இல்லையே. அண்ணே, உனையெல்லாம் நீ யாரை நினைக்கிறேன்னு தானே இருக்கேன் நானு, ஆனா இந்த முகம் தெரியலையே. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி? நேசம் மறக்கவில்லை நெஞ்சம். அப்படி இருந்தா நினைவு முகம் மறக்கலாமே, எப்படா அந்த நினைவில் இருந்த முகம் மறக்கும்? அதுவும் எப்படி? இதனுடைய கான்ட்ராஸ்ட் பாருங்க, இன்னொரு பாட்டுல பாருங்க. தீர்த்தக்கரையினிலே தெற்கு மூலையில் செம்பகத் தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடு என்று சொன்னாய், வார்த்தை தவறி விட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. இது வரைக்கும் யாருன்னா எழுதலாம். பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடிங்கிறான். சின்ன உதாரணம் சொல்றேன், இந்த பெருமையை நம்ம விளங்கி கொள்ளலாம். ஸ்டேஷன்ல ஒருத்தர் ரிசீவ் பண்றதுக்காக போறோம். அவரு பரபரப்புல இருக்காரு, நாமும் பரபரப்புல இருக்கோம்.
யாரை பார்த்தாலும் அந்த பெரியப்பா மாதிரியே தோணுது நமக்கு. நம்ம யார் எந்த பெரியப்பா காத்துட்டு இருக்கோமோ அவர் தானா, அதே ஜோன்னா போய் அதே சிறுத்தமா கேட்டோம் இல்லையே, இவர் நம்ம பெரியப்பா இல்லையே அப்படின்னு தோணும். நம்ம யாருக்காக காத்திருக்கிறோமோ அவர்களைத்தான் எப்போதும் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். உண்மையாக நாம் யாருக்காக காத்து கொண்டிருக்கிறோமோ அவர்களைத்தான் நாம் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி, ஆசை முகம் மறந்து போச்சே. சரிங்க. வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் கோயில் ஆச்சுதடி வல்லாளர். அது சேருங்க. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா உண்டும் பச்சை நிறம் தோணுதையே நந்தலாலா, இப்போ ஆசை முகம் மறந்து போச்சு. பச்சை முகம் தோணுதையே நானு, இப்போ ஆசை முகம் மறந்து போச்சே. இதை யாரிடம் சொல்வேன், கண்ணில் தெரியும் ஒரு தோற்றம், அவ்வளவு நல்லா இல்லது அப்படின்ட்டான். இதில் கண்ணன் அழகு முழுது இல்லையா, இது இவங்களே எல்லாம் ஜட்ஜ்மெண்ட். கண்ணன் அழகுனா எப்படி இருக்கணும் இவங்களே ஒரு ஸ்டாண்டர்ட், இந்த ராதைக்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட். அதான் கண்ணில் தெரியுது ஒரு தோற்றம், அதில் கண்ணன் அழகு முழுதில்லை. நன்னு ஏன் இல்லையா, அது சிரிப்பு இல்லையே, நட்கட் அப்படிமா இல்லையா வடக்குல, அந்த குறும்பு சிரிப்பு. நன்னு முக வடிவு காணில் அந்த வண்ணமான சிரிப்பை காணும். அப்ப இது கண்ணனா இருக்க முடியாது, என்னுடைய ஒரு கன்வல்யூட்டட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி மைண்ட், அவ்வளவுதான். இது ஹாலுசினேஷன் தான். ஆசை முகம் மறந்து போச்சு, இதை யாரிடம் சொல்வேன் தோழி. திரும்ப யோசிச்சு பார்க்கிறான். ஓய்வும் எழுதலும் இல்லாமல் அவன் உறவை நினைத்திருக்கும் உள்ளம். வேற ஏதாவது நினைச்சேனா, வேறு எதன் கூடாவது நான் சம்பந்தப்பட்டேனா, எதையாவது வேணும்னு நான் கேட்டேனா, கார் வேணும், பங்களா வேணும்னு கேட்டேனா, பதவி வேணும்னு கேட்டேனா, புகழ் வேணும்னு கேட்டேனா, சித்திகள் வேணும்னு கேட்டேனா, அவனுடைய உறவு மட்டும்தானே கேட்டேன். ஓயாமல் அவனுடைய உறவையே நினைந்து கொண்டுதானே இருக்கிறது என்னுடைய உள்ளம். பாரு, அது உண்மை இல்லை, உண்மைதானே. ஏன்னா நீயே பாரு, எப்போ நான் அவன் பேரை தானே சொல்லிட்டு இருக்கேன், அவனுடைய புகழைத்தானே பாடிக்கொண்டிருக்கின்றேன். வாயும் உரைப்பதுண்டு கண்டாய், அந்த மாயம் புகழினை எப்போதும் தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொள்கிறார்கள். தனக்குத்தானே நான் சரியா தானே இருக்கேன், நான் பக்தியோடு தானே இருக்கேன், வேற எந்த உறவையும் நாடலையே, எப்போதும் அவன் பேரை தானே சொல்றேன், அவனுடைய புகழைத்தானே பாடிக்கொண்டிருக்கிறேன். ஐ எம் ஆல்வேஸ் சிங்கிங் ஹிஸ் க்ளோரி, ஐ எம் ஆல்வேஸ் அட்டரிங் ஹிஸ் நேம் தானே இருக்கேன். ஒரே ஒரு கண்கள் புரிந்து விட்ட பாவம், அந்த கண்ணன் ஒரு மறக்கலாச்சு இல்லையா. ஏன் பாவம், ஏதோ பாவம் பண்ணிருக்கேன் இல்லைன்னா அந்த கண்ணனுடைய உருவம் மறக்குமா? கண்ணுக்கு கண்ணன், இவன் கண்ணுக்கு கண்ணோ அவன் கண்ணன், அந்த கண்ணனுடைய உருவம் எனக்கு மறக்குமா? கண்கள் புரிந்து விட்ட பாவம், கண்ணன் ஒரு மறக்கலாச்சு. பெண்களின் இடத்தில் இது போல ஒரு பேதையை முன்பு கண்டது உண்டோ? இந்த மாதிரி ஒரு பேதை இந்த பெண்கள் சமுதாயத்தில் நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான். அவர் தோழி ஆறுதல் சொல்லிப்பா, இல்ல அப்படி இல்லை, இல்ல இல்ல என்ன ஆறுதல் சொன்னாலும் நான் இது ஆறுதல் அடைவதற்கு இல்லை. எங்கேயாவது பார்த்திருக்கியா நீ கண்ணனை பார்த்திருக்கியா நீ? இல்ல நீ யாரை கேட்கற? இல்லம்மா, எங்கேயாவது வண்டுக்கு தேன் தெரியாம இருக்குமா? வண்டுக்கு தேன் தெரியாம இருக்குமா? ஒரு பூவுக்கு ஒளி இல்லாம இருக்குமா? அதை எங்கேயாவது பார்த்திருக்கியா நீ? தேனை மறந்திருக்கும் வண்டும், ஒளி சிறப்பை இழந்து விட்ட பூவும், ஒளி சிறப்பை மறந்து விட்ட பூவும், வானை மறந்திருக்கும் பயிரும் இந்த வையம் முழுதும் இல்லை தோழி, ஆசை முகம் மறந்து போச்சே. வானை மறந்திருக்கும் பயிர் இருக்குமா? வானம் பார்த்தே வாழ்கின்ற பூமி பயிர், வானை மறந்திருக்கும் பயிரும் இந்த வையம் முழுதும் இல்லை தோழி. இதாங்க அன்பு. பெறுவது அல்ல அன்பு, உருகி கொண்டே இருப்பதுதான் அன்பு. அடைந்த மதப்பு அல்ல அன்பு, அடையவில்லையே என்கின்ற இயக்கம்தான் அன்பு. கேட்பது அல்ல அன்பு, கொடுக்கப்பட்டதை உணராமல் உருகி கொண்டே இருப்பது அன்பு. கண்ணன் முகம், அப்ப கண்கள் புரிந்து விட்ட பாவம்னு என்ன சொல்றா? அடுத்து எப்படி கன்க்ளூட் பண்றா? கண்ணன் முகம் மறந்து போனால் இந்த கண்கள் இருந்தும் பயனுண்டோ? வண்ண படமும் இல்லை கண்டாய், இனி வாழும் வழி என்னடி தோழி. அவனுடைய படம் இருக்கா அவங்கிட்ட? படம் இல்லை. வண்ண படம்னா என்ன? ஆப்ஸ்ட்ராக்ட், எப்படியாவது சகுனமாக்கி கொண்டு பார்க்கக்கூடிய அந்த உபயம் இல்லை. ஏன்? இந்த சாதாரண பாட்டு இல்லை இது. வண்ண படம்னா போட்டோன்னு அர்த்தம் இல்லை. இங்க இந்த பயணம் சகுனத்திலிருந்து நிர்குணத்தை நோக்கி கிளம்பி விட்டாச்சு. உருவத்திலிருந்து அருவத்திற்கு, ரூபத்திலிருந்து நாமத்தை தாண்டி போயாச்சு. இப்ப ஒரு ஒரு வெறுமை மாதிரி இருக்கும். முந்தி இருந்து உருக்கம் இப்ப இருக்காது.
ஆடல் பாடல் கேளிக்கை அந்த மனநிலை இப்பொழுது இருக்காது. எல்லாரும் பக்தர்கள் எல்லாம் குருநாதரை சுத்தி நின்று அழறாங்க, பக்தி பரவசமா இருக்காங்க. எனக்கு தோணவே இல்லை. நம்ம அழுதும் தானே இருந்தோம், இவங்கள மாதிரி உருகி கொண்டு தானே இருந்தோம். இப்ப நமக்கு தோணவில்லையே. ஐயோ, have we become dry? இதை யார்கிட்ட போய் கேட்பேன்? யாரிடம் சொல்வேன் அடி தோழி? உன்னிடம் தான் சொல்ல முடியும் தோழான்ட்டு குருநாதர்கிட்ட போய் சொன்னேன். இப்படி ஆயிடுச்சு, have we become dry? எனக்கு பக்தி இல்லாத போயிடுச்சான். ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டு உள்ள எழுந்து போயிட்டார். Spirituality is a journey from excitement to peace through dullness and boredom. Spirituality is a journey from excitement to peace through dullness and boredom. அப்ப the dullness and boredom உள்ள நுழைவதற்கு முன்னால என்ன பாரதியாருடைய அங்கலாய்ப்பு, பாரதியாருடைய தவிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா டவுட் சோன். நமக்கு பக்தி இருக்கா இல்லையா, நம்ம இறைவனை நம்புறோமா இல்லையா, இத்தனை தத்தளிப்பு. இந்த தத்தளிப்பு தான் இந்த பாட்டு. இந்த தத்தளிப்பு தான் ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைப்பது. எவன் அன்புக்காக தவிக்கிறானோ அவன் தான் அன்பு இயங்குகின்ற ஒரு சுடராக இருக்கிறான். எவன் தனக்கு அன்பு இல்லை என்று நினைக்கிறானோ அவன் தான் அன்பை வழங்குகின்ற மழை மேகமாக இருக்கிறான். அதனால அவனுக்கு ஆசைமுகம் மறந்து போவது நமக்கு ஈசனுடைய அருள் என்றே நினைக்க வேண்டும். அவன் அந்த ஆசைமுகம் அவனுக்கு மறந்து போனதனால் அவன் பட்ட கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருக்க நமக்கு அற்புதமான ஒரு பாட்டு கிடைத்திருக்கிறது. பாடுப்பா. ஆசைமுகம் மறந்து போச்சே, 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 ஆசைமுகம் மறந்து போச்சே. இதை யாரிடம் சொல்வேன் நடி ஆசைமுகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் நடி நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், 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 நேசம் மறக்கவில்லை நெஞ்சம். நினைவு பொங்க மறக்கலாமோ, கண்ணில் தெரியுதொரு தோற்றம், கண்ணில் தெரியுதொரு தோற்றம், கண்ணில் தெரியுதொரு தோற்றம், மதி கண்ணன் அழகு முழுதில்லை, கண்ணில் தெரியுதொரு தோற்றம், மதி கண்ணன் அழகு முழுதில்லை. நன்னு முகவடி நன்னு முகவடி
மறந்து போனால் கண்கள் இருந்து பயம் வண்ணப்படமும் இல்லை வண்ணப்படமும் இல்லை கண்டாய் 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 வாழும் வழி என்னை போற்றி ஆசை முகம் மறந்து போச்சே ஆசை முகம் மறந்து போச்சே ஆசை முகம் மறந்து போச்சே கண்ணன் முகம் மறந்து போனால் கண்ணன் முகம் மறந்து போனால் கண்ணன் முகம் மறந்து போனால் இந்த கண்கள் இருந்து பயன்போ கண்ணன் முகம் மறந்து போனால் இந்த கண்கள் இருந்து பயன்போ வண்ணப்படமும் இல்லை கண்டாய் வண்ணப்படமும் இல்லை கண்டாய் வண்ணப்படமும் இல்லை கண்டாய் நீ வாழும் வழியின் அடி தோழி ஆசை முகம் மறந்து போச்சே ஆசை முகம் மறந்து போச்சே இந்த பாட்டுக்கு இதுதான் கண்ணன் முகம் கண்ட கண்டு மன்னர் முகம் காண்பதில்லை கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை கண்ணன் வரும் நாளில் கண்ணீருப்பேனும் காற்றில் கரைவேனும் இந்த ஒரு கண்தான் அன்பு இந்த அன்பே அனைத்தும் என்று சொல்லி நாம் மீண்டும் இங்கே ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை 29ஆம் தேதி சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியினுடைய அழகான நிறைவாக இப்போது நம்முடைய மதிப்புக்கும் பேரன்புக்கும் உரிய கவிமாமணி பாவேசு அவர்களுக்கு விருது வழங்கப்பட இருக்கிறது. ஒரு 2 நிமிடங்களில் இந்த இடத்தை சற்று மாற்றிக் கொள்ளுகிறோம். மெல்ல உங்கள் ஹலோ கேக்குதா? உங்கள் அனைவருடைய வளமான கரவொலியின் இடையே
நம்முடைய மதிப்பிற்குரிய வாவேசு அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க, பண்ணி வரணும். அதுக்குதான் சேர் போட்டிருக்கு. இல்லை, இங்க முறை அப்படிதான், முறை அப்படித்தான். ஒரு 2 நிமிடங்கள் வாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நல்லோருக்கு வணக்கம். கவிமாமணி முனைவர் திரு வாவே சுப்பிரமணியன் தனது பேச்சாற்றலாலும் எழுத்தாற்றலாலும் இலக்கியம், ஆன்மீகம், வாழ்வியல், அறிவியல் போன்ற பல தளங்களில் தமிழாலும் ஆங்கிலத்தாலும் அரும்பணி ஆற்றி வரும் கவிமாமணி முனைவர் திரு வாவே சுப்பிரமணியன் அவர்களை வணங்கி பாராட்டி சிறப்பு செய்வதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம். அவர் பணி மேன்மேலும் சிறக்க வாழ்த்துகிறோம். 18/7/2015 மா முரளி, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். இந்த விருதை வாவேசு அவர்களுக்கு வழங்கி அவருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் சிறப்பு செய்யுமாறு நம்முடைய இனிய நண்பர் சேவாலய முரளி அவர்களையும் அவருடைய மனைவியார் திருமதி புவனாவையும் அன்புடன் அழைக்கிறோம். சொல். முரளி, சிறப்பித்த தம்பதியருக்கு நம்முடைய சிறப்பான நன்றி. விருதை ஏற்றுக்கொண்ட வாவேசு அவர்களுக்கு நன்றி. அதற்கு முன்னால் அவர் ஓரிரு வார்த்தைகள் பேசி தன்னுடைய உள்ள கிடைக்கையை வெளிப்படுத்துவார். அனைவருக்கும் வணக்கம். உரைநடையிலே நிறைய பேசிவிடுவனோ என்ற பயத்திலே கவிதையாக எழுதியிருக்கிறேன். பல்கலைத்துறையிலெல்லாம் பாங்குடன் வெற்றி பெற்றே வல்லமை உற்றாலென்றோ வழங்குவார் விருது. பல்கலைத்துறையிலெல்லாம் பாங்குடன் வெற்றி பெற்றே வல்லமை உற்றாலென்றோ வழங்குவார் விருது. இங்கோ நல்லாராய் இருந்தால் போதும் நல்குவார் விருது. நல்லாராய் இருந்தால் போதும் நல்குவார் விருது. ஆமாம், நல்லோர்கள் இருந்தால்தானே நன்மைகள் நம்மை சூழும். நல்லோர்கள் இருந்தால்தானே நன்மைகள் நம்மை சூழும். 1000 நூல் படித்தே அறிவினை பெருக்கலாகும். 1000 தொழில் முனைந்தே அரும் பொருள் சேர்க்கலாகும். 1000 செய்தும் என்ன, அடுத்தவர் நல்லார் என்றே வாயினால் நம்மை சொல்ல வாழ்ந்துதான் காட்ட வேண்டும். 1000 செய்தும் என்ன, அடுத்தவர் நல்லார் என்று வாயினால் நம்மை சொல்ல வாழ்ந்துதான் காட்ட வேண்டும். பழக்கத்தால் வந்து போகும் பட்டங்கள் பதவி எல்லாம், வழக்கத்தால் வந்து போகும் வரிசையும் சீரும் எல்லாம், ஒழுக்கத்தால் வந்து சேரும் உயர்வுகள் மட்டுமன்றோ தொழத்தகும். ஒழுக்கத்தால் வந்து சேரும் உயர்வுகள் மட்டுமன்றோ தொழத்தகும் புனிதமாகும். தொடரட்டும் நல்லோர் கூட்டம். வல்லோர்கள் உள்ள நாடு வரிசையில் முன்னே நிற்கும்.
வல்லோர்கள் உள்ள நாடு வரிசையில் முன்னே நிற்கும், புன்னோர்கள் புகுந்து விட்டால் பொசுக்கென சாய்ந்து வீழும். நல்லோர்கள் உள்ள நாடோ நலியாது என்றும் நிற்கும், நல்லோர்கள் உள்ள நாடோ நலியாது என்று நிற்கும். சொல்லாமல் இதனைத்தானே சொல்கிறார் முரளி இங்கே, சொல்லாமல் இதனைத்தானே சொல்கிறார் முரளி இங்கே. இந்த முரளியும் உள்ளோர்கள் எல்லாம் கூடி உவப்புடன் சபையில் வைத்தே பல்லோர்கள் காண இங்கே பாராட்டி முகமன் சொல்லி, நல்லோருள் ஒன்றா என்னை நலம்பெற வைத்து விட்டீர், நல்லோருள் ஒன்றா என்னை நலம்பெற வைத்து விட்டீர், நல்லோனாய் என்றும் வாழ நான்முகன் அருளி செய்க. வணக்கம். ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை சந்திப்போம்.